நாம் எல்லாரும் இருக்கையிலிருந்து எழுந்திருந்து வசனம் சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவருடைய நாமத்தையே நாம் துதிக்க இங்கே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் அல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தையே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே பெரியது, உம்முடைய நாமமே மகத்துவம் உள்ளது. ஆண்டவரே சொல்லுவோமா? உம்முடைய நாமமே சிறந்தது என்று சொல்லுவோமா? நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மையே துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை மட்டும் நடத்தி வந்த எங்கள் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே பாத்திரர், எல்லா துதிகளுக்கும் பாத்திரரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? சத்தமாய் பாடுவோமா? அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமே எங்களோடு கூட இருப்பவரே சொல்லுவோமா? போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானது ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம்
சமூகத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக போக்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக போக்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். வசனம் சொல்கிறது, தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, பூமியின் தாழ்பால்கள் என்னை அடைக்கிறதா இருந்தது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தரே, நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர். அல்லேலூயா. நம்மளுடைய பிராணனை அழிவுக்கு தப்புவிக்கிற தேவன் அவர் ஒருவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளுடைய போகையிலும் வருகையிலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வனாந்திர பாதையில் நடக்கும்போது எங்களோடு கூட வந்தீரே, உமக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதி ஆண்டவர், உமக்கே கனம் உண்டா இருப்பதாக. அல்லேலூயா. இந்த வனாந்திர யாத்திரையில் என்பராமே மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் என்பராமே போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா. அக்கினி ஊடாய் நடந்தாலும், அக்கினி ஊடாய் நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில வந்தாலும், ஆமென், அக்கினி ஊடாய் நடந்தாலும், மாலைய தண்ணீரை கடந்தாலும், சோதனை சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கே ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். துதித்து பாடிட, துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவனே துவின் நாமமதே. துதித்து பாடிட உம்முடைய நாமம் ஒன்றே பாத்திரம். ஆமென். துதிகளின் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா. ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி, ஆண்டவரே உமக்கே அல்லேலூயா என்று நாங்கள் சொல்லுகிறோம்.
துதியில் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே துதித்து பாடுகிறதற்கு பாத்திரர். நாம மாத்திரமே பாத்திர உள்ளவரா இருக்கிறது. நாங்கள் உம்மை ஸ்தோத்தரித்து துதிக்கிறோம் என்று சொல்வோமா ஆண்டவரே. உம்முடைய நடத்துதல் ஆண்டவரே, அது அற்புதம் ஆண்டவரே. கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய வழியை எங்களுக்கு போதிக்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழி இது என்று எங்களுக்கு சொல்லுகிற எங்கள் தேவனே, நாங்கள் வலதுபுறமாய் சாய்ந்தாலும் இடதுபுறமாய் சாய்ந்தாலும் ஆண்டவரே, ஒரு சத்தம் எங்களுக்கு கேட்கிறது. இதுதான் வழி என்று அந்த சத்தம் எங்களுக்கு சொல்லுகிறபடினால் எங்களை ஆண்டவரே அந்த நல் வழியிலே நடத்துகிற எங்கள் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, செவையான பாதையிலே எங்களை வழி நடத்துகிற எங்கள் தேவனே, ஆண்டவரே, ஒரு மேய்ப்பராக எங்களுக்கு இருக்கிறீரே ஆண்டவரே. ஆண்டவரே, நல்வழியிலே எங்களை நடத்தி வருகிற எங்கள் மேய்ப்பரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே, நம்பத்தக்கவராய் இருக்கிறீரே, உம்மை ஆராதிக்கிறோம். இயேசையா ஸ்தோத்திரம், 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 இயேசையா ஸ்தோத்திரம். பிதாவே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம், பிதாவே ஸ்தோத்திரம். உமக்கே என்று சொல்வோமா? பிதாவே ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின் எல்லாரும் சேர்ந்து உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம், இயேசையா ஸ்தோத்திரம். கண்ணின் மணி போல என்னை காக்கின்றே, கண்ணின் மணி போல என்னை காக்கின்றே. உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே. உண்மையோடு சொல்லுவோமா? உமது எங்கள் பாதைகளுக்கு தீபமாய் இருக்கிறது ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நீனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உம்மையே நோக்கி பார்க்கிறோம். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறது. எங்கள் உள்ளத்தின்
இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் சொல்லி துதிக்கிறோம் என்று. அல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஏசையா ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம். ஏசையா, ஏசப்பாவே, உமகையே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிறவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசையா ஸ்தோத்திரம். மறுபடியும் ஏசையா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏசையா. எல்லாரும் சேர்ந்து ஏசையா ஸ்தோத்திரம். ஏசையா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நம்மளுடைய தேவனை நோக்கி பார்த்த எந்த முகமும் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மிகுந்த மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கரங்களில் இருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நாம் யாவரும் கர்த்தருக்கு கனம் கொடுக்கிற விதத்திலே எழுந்து நின்று அதை வாசிப்போம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷருடனே கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. இயேசு தம்முடைய சீஷருடனே கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டிக் கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவர்களுடனே கூட நின்றான். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உறையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளுவோம். நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் யோவான் 18:11. அப்பொழுது இயேசு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ. இயேசு கிறிஸ்து நம்ம வழக்கமாக தியானிக்கிற அந்த வார்த்தையை இந்த தபசு காலத்திலே நாம் கிறிஸ்துவின் பாடுகளை, மரணத்தை தியானிப்பது
நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ. கர்த்தர் நம்முடைய மூத்த சகோதரனுக்கு ஒரு பாத்திரத்தை கொடுக்கிறார். அந்த பாத்திரத்திலே அவரே சொல்லுகிறார், நான் எப்படி இதில் பானம் பண்ணாதிருப்பேன். ஒரு இடத்திலே சீஷர்கள் இருவர் இயேசுவினிடத்திலே வந்து ஒரு வேண்டுதலை வைக்கிறார்கள். ஒருவன் உம்முடைய வலது பாரிசத்திலும் மற்றொருவன் இடது பாரிசத்திலும் நாங்கள் தான் உட்கார்ந்துருக்கணும். ஆண்டவர் கேட்குறாரு, நான் குடிக்கிறத நீங்கள் குடிக்க முடியுமா? நான் சாப்பிட்றதில் நீங்கள் சாப்பிட முடியுமா? இந்த பாடுகளை கர்த்தர் மனதில் வைத்தவராக அந்த சீஷர்களிடத்திலே பேசுகிறார். அவர்கள் பதில் சொல்லுகிறார்கள், கூடும். கூடும் தான். அவர்கள் கூடும் என்ற வார்த்தையை தேவன், நீங்கள் அதை அப்போஸ்தலரிலே படித்து பார்ப்போம் என்றால், அப்போஸ்தலரான சீஷர்களும் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறதை நாம் வேதத்தின் வாயிலாக சரித்திரமும் நமக்கு அதை உறுதிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். பிதா மூத்த சகோதரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த பாத்திரத்தில் அவர் பானம் பண்ணும் பொழுது, அவருடைய இளைய சகோதரர்களாகிய சகோதரிகளாகிய நமக்கும் என்ன செய்கிறார்? ஒரு பாத்திரத்தை வைத்திருக்கிறார். செங்கடல் போன்ற பாடுகள் அல்ல, சவக்கடல் போன்ற அல்லது யோர்தான் நதி போன்ற பாடுகள் அல்ல. ஒரு கப், ஒரு பாத்திரம். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று நமக்கு தெரிந்த பகுதி 23ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. என் பாத்திரம் நிரம்புகிறது. கப், மை கப் ரன்னத் ஓவர் என்று நாம் ஆங்கிலத்திலே வாசிக்க முடியும். பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று அவர் எல்லாருக்கும் சொல்லலை, பேதுருக்கிட்ட தான் சொல்லுகிறார். அதனால தான் பேதுரு நமக்கு நிருபங்களிலே சொல்லுகிறார். 1 பேதுருக்கு வரலாம், 2ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவள் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை, பேதுருக்கிட்ட இயேசு கேட்கிறார், பிதா எனக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறாருப்பா, நீ என் சார்பிலே ஃபைட் பண்ணி நீ என்னை காப்பாற்ற முடியும் என்று நினைக்கிறாயோ? என் தகப்பன் எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ண வேண்டும். அதே போன்றுதான் நம் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே அங்கங்களாய் வாழ்கிற நமக்குமே கர்த்தர் ஒரு பாத்திரத்தை வைத்திருக்கிறார். பேதுரு மூலமாக ஆவியானவர் அதை தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறார். தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன், யாரோ ஒருவர், நீ சீடராய் இருக்கலாம், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கலாம், அப்போஸ்தலராய் இருக்கலாம், தீர்க்கதரிசியாய் இருக்கலாம், யார் ஒருவர் அநியாயமாய் பாடுபட்டு, நியாயமாய் பாடுபடக்கூடாது. ஏன்னா அடுத்த வார்த்தையிலேயே பேதுரு நமக்கு சொல்லுகிற காரியம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது அடி உண்டு, ஆனால் குற்றம் இல்லாமல் அடி வாங்க வேண்டும். அநியாயம், அதை உலகம் சொல்ல வேண்டும். இயேசு அடிபடும் பொழுது அநியாயம் என்றுதானே மற்றவர்கள் சொன்னார்கள். இது அநியாயம். இயேசுவை பகைத்தவர்கள் முகாந்திரம் இல்லாமல் பகைத்தார்களாம். காரணமே இல்லை. என்னை ஏன் இவங்க பகைக்கிறாங்க தெரியல, ஆனால் நான் அவர்களை நேசிக்கிறேன். எனக்கு அவர்கள் மீது அளவு கடந்த பற்றுதல் உண்டு. அவங்க என்னை நேசிக்கலை, அது அவங்களுடைய காரியம். நான் அவர்களை இன்னமும் தொடர்ந்து அவ்வளோ அடிப்பட்ட பொழுதிலும், அவர்களால் அவமதிக்கப்பட்ட பொழுதிலும், அவருடைய அந்த
இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிற அந்த விதத்தை ஏசாயா தீர்க்கன், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். 53ஆம் அதிகாரத்திலே அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், துக்கம் நிறைந்தவர், பாடுகள் சகித்தவர். அவரை மனிதர்கள் மனதில் எண்ணவே இல்லை. இதெல்லாம் ஒன்று அப்படின்னு சிலரை குறித்து நாம் மனதில் யோசிக்கிறோமே, அது போன்று இயேசுவை மனதில் கூட எண்ணாமல் போகிற நிலைமை. கொஞ்சம் அப்படியே யோசித்து பார்ப்போம். பிதாவின் மடியிலே நான் செல்ல பிள்ளையாயிருந்தேன், வானத்தை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன், சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலே நான் அங்கே தான் இருந்தேன். அப்படி என்றால் அவருடைய அந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை. அதையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு மனிதர்களுக்காக அவர் பாடுகளை சகிக்க வருகிறார். ஆனால் மனிதர்களோ அவரை எண்ணாமற் போகிறார்கள். அசட்டை, நமக்கு எல்லாருக்கும் அந்த வலிகள் நன்கு தெரியும். ஒருவர் நம்மை அசட்டை பண்ணும் பொழுது அடியை கூட வாங்கிக்கலாம். ஆனால் அசட்டை பண்ணும் பொழுது நமக்கு அதை சகித்து கொள்ளுவதற்கு மிகவும் கடினம், வலிக்குது. அதை பார்க்கும் போதெல்லாம் யோசிப்போம். அசட்டை பண்ணுகிறார்கள், அவமதிக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு பிதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனோ? குற்றம் செய்து இயேசு பாடுபடவில்லை. பேதுரு மூலமாக ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் பொழுது நீங்கள் பொறுமையாக சகிக்கிறீங்கப்பா, அதில் ஒன்றும் என்ன கிடையாது, பலன் கிடையாது, புகழ் கிடையாது. நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால், பேஷண்ட்லி என்டியூர்டு, பொறுமையோட சகித்தால், அதுவும் அல்ல. சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறான், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய பார்வையிலே, உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய சமூகத்திலே அது எப்படி இருக்க வேண்டும்? அக்செப்டபிளாக இருக்க வேண்டும், பிரீதியாக இருக்க வேண்டும். அந்த பிரீதியை, பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கிற அந்த பிரீதியை இங்கே புதிய ஏற்பாட்டிலே அழகாக அந்த பதம், அங்கே சொல்லப்படுகிற அந்த நயம் மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்மை செய்து பாடுபடும் பொழுது அதை பொறுமையோடு சகித்தார். சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நூற்றுக்கணக்கான போர் வீரர்கள், அங்கே யோவான் 18 நம்ம வாசித்தோம் 3வது வசனத்திலே, அவரோடே கூட இருந்த அப்போஸ்தலன் என்று அவரால் அழைக்கப்பட்ட, அவர் பக்கத்திலேயே பொருளாளராக நியமிக்கப்பட்ட இந்த சீடர் யூதாஸ் யாரெல்லாம் கூட்டிட்டு வரான் பாருங்க, நூற்றுக்கணக்கான போர் வீரர்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஓரிரு போர் சேவகர்கள் இல்லை. ஏன்னா பயம், இயேசு எதையாவது ஒன்று பண்ணிட்டு நமக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுச்சுன்னா, அப்போ ஒரு வீரன் இல்லைனாலும் இன்னொரு வீரன் என்ன செஞ்சிருவான்? இயேசுவை பிடித்து கொள்ளுவான். எனக்கு 30 காசு கிடைக்கும், எனக்கு காசு கிடைக்கும். பாருங்க, அவனுடைய யாரெல்லாம் கூட்டிட்டு வருகிறான் பாருங்க. போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட காட் சர்வெண்ட் கிடையாது, பரிசேயருக்கு வேலை செய்கிறவர்கள், பிரதான ஆசாரியருக்கு கை கூலிகள், இவர்களோடு மாத்திரமல்ல எரிகிற பந்தங்களோடு, தீவெட்டிகளோடு, அது மட்டும் இல்ல ஆயுதங்கள், இப்படியாக வருகிறான். அடுத்த வார்த்தையிலே இயேசு தமக்கு நேரிட போகிற, அடுத்த இந்த மனிதர்களால் நான் அவமதிக்கப்பட போகிறேன், பரிகாசம் பண்ணப்பட போகிறேன், இவர்கள் என்னை இகழ்ந்து ஏளனம் செய்ய போகிறார்கள், தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து போல்டாக, தைரியமாக அவர்களை எதிர்கொண்டு போகிறார். அதுதாங்க என்னுடைய பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம் என்கிற தைரியம். தைரியமாக என்ன செய்கிறார்? அவங்ககிட்டயே ஒரு கேள்வியை கேட்கிறார், யாரை தேடுகிறீர்கள்? நான் தான், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்ற கேள்விக்கு நான் தான் என்று பதில் சொன்ன மாத்திரத்திலே போர் சேவகர்கள்
அந்த ஊழியர்கள், தீவட்டிகள், ஆயுதங்களோடு இருந்தவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள். நான் தானங்க சொன்னேன், அதுக்கே நீ விழணும். அந்த வார்த்தைக்கே மனிதர்களால் நிற்க முடியவில்லை. ஆனால் அதே மனிதர்கள் என்னை பரிகாசம் செய்ய போகிறார்கள். நான் இவர்களுக்காக நான் அவமதிக்கப்பட போகிறேன். இவர்களை மீட்கும் பொருளாக நான் என்னை பலி பொருளாய், சுகந்த வாசனையான பலியாய் என்னை சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், யாரை தேடுறீங்க? மறுபடியும் கேட்கிறார். அவங்களும் சலிக்காம சொல்றாங்க, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான்டா சொல்லிட்டேன்ல. யூதர்களுடைய வழக்கம் என்னது என்றால், அவர்கள் குற்றவாளியை பிடிக்கும் பொழுது அவருடைய அந்த குற்றவாளியின் உறவுகள், அந்த குற்றவாளியின் நண்பர்கள் எல்லாரையுமே சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவார்கள். அதனால தான் இங்கே இயேசு 2 தடவை கேட்குறார், நீங்கள் யாரை தேடுறீங்க? என்ன தேடுறீங்கன்னா இவங்களை விட்டுருங்க. எத்தனை அன்புள்ள இரட்சகர் என்பதை நாம் சற்று நம்முடைய மனக்கண்களிலே கர்த்தருடைய அன்பை நாம் தியானித்து பார்த்தால், இந்த அன்பிற்கு நாம் ஒரு பொழுதிலும் துரோகம் செய்ய மாட்டோம். முடியாது, துரோகம் செய்ய முடியாது. கர்த்தருடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் நமக்கு உபத்திரவங்கள் வரும். நம்முடைய மூத்த அண்ணன், சகோதரன் இயேசு எப்படி அதை தைரியமாய் எதிர்கொள்ளுகிறார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனை கூட, கேட்டின் மகன்தான் கெட்டுப்போனானே அல்லாமல் ஒருவரையும் நான் இழந்து போகவில்லை. அந்த இடத்திலும் சீடர்களை எத்தனை அருமையாக சகோதரனாகிய இயேசு பாதுகாக்கிறார். சொல்கிறாரு பேதுருக்கிட்ட, நீ எனக்காக சண்டை போட்டுருவியாப்பா? அவங்க வச்சிருக்கிற ஆயுதங்கள் என்ன? அவங்க நூற்றுக்கணக்கான போர் வீரர்கள், நீ ஒரு சாதாரண மீனவன் தான். நீ என்ன ரொம்ப எனக்காக உன்னுடைய அந்த அன்பை காண்பித்து விட முடியுமா? நான் தான் சொன்னேன், அதையே அவங்களால தாங்கிக்கிட முடியல. பின்னால் விழுந்தாங்க, முன்னால் கூட விழலை. அப்படிப்பட்ட கோழைகள் தான் அவர்கள். அவர்களை போய் நாம் என்ன செய்ய முடியும்? நீ ஒரு ஆள் தனித்து எனக்காக வாதிட முடியுமா? போரிட முடியுமா? உன் பட்டயத்தை என்ன செஞ்சிரு, உரையிலே போடு. இன்னொரு இடத்துல சொல்லுவார், பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் தான் மடிவான். அங்கேயே அவனுடைய அந்த தீர்ப்பையும் மரணத்திற்கான காரியத்தையும் அங்கே இயேசு சொல்லுகிற விதத்தை பார்க்கிறோம். என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்று சொல்லுகிற காரியம், பிதா தம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த சித்தத்திற்கு அவர் எத்தனையாய் கீழ்ப்படுகிறார். நாம் சற்று சில வாக்கியங்களை நாம் வாசித்து பார்த்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானம். இந்த சிலுவை பாடுகள் கர்த்தருடைய பார்வையிலே, இயேசுவினுடைய பார்வையிலே ஸ்நானம் என்பதாக பேசப்படுகிறது. நான் பெறும் ஸ்நானத்தை பெறவும் உங்களால் கூடுமா? அதற்கு அவர்கள் புரியுதோ புரியலையோ கூடும் என்றார்கள். அடுத்து இயேசு சொல்லுகிறார், 23 வாசிக்கலாம். அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நீங்க குடிப்பீங்கப்பா. ஆனாலும் என் பிதா யாருக்கு ஆயத்தம் பண்ணுகிறாரோ அவர்களுக்கு தானே தவிர வேறு ஒருவருக்கும் அங்கே என்ன செய்வதில்லை, அருளப்படுவதில்லை. அது என்னுடைய காரியமும் இல்லை. அழகாக அவர்களுக்கு நயம்பட அந்த சத்தியத்தை எடுத்துரைக்கிறதை பார்க்க முடியும். நான் தான்ப்பா அதில் குடிக்க முடியும், நான் தான் அந்த பாத்திரத்திலே குடிக்க முடியும், நான் தான் அந்த ஸ்நானத்தை எடுத்துக்கொள்ள முடியும். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனத்திற்கு நம்முடைய சிந்தையை கொண்டு வருவோம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, இந்த பாத்திரம், இயேசு சொல்லுகிறார், பிதாவே, மை ஃபாதர்,
இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். எனக்கு பிதா கொடுத்த பாத்திரத்திலே நான் தான் குடிக்கணும்னு சொன்னவருக்கு இப்போ கெத்ரோ நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்திலே போய் தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறார். என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி பரலோகத்தின் பலத்தை அவர் கெஞ்சி கேட்கிறார். இது என்னை விட்டு நீங்க கூடுமானா நல்லது. கிட்டக்க போகும் பொழுது அந்த பாத்திரத்திலே குடிப்பது எத்தனை கசப்பான காரியம், எத்தனை துக்கமான காரியம். ஆண்டவரே, இதை என்னை விட்டு நீங்க கூடுமானால், கட்டாயம் நீக்கிருங்கன்னு சொல்லலை, நீங்க கூடுமானால் ஆகிலும் உங்க விருப்பம்தான், உங்க விருப்பம்தான். நீங்க இதுக்கு தான் என்னை இந்த பூமிக்கு அனுப்புனீங்க. ஆனாலும் இந்த பாத்திரத்தில் நான் குடிக்கணும்னு நினைக்கும் பொழுது, நீங்கள் யோவான் 18 பார்க்கும் பொழுது அவர் அந்த தோட்டத்திலே தன்னை எப்படியாக பிதா கரங்களிலே கொடுத்து அவர் ஜெபித்து அந்த சித்தத்தை தனதாக்கி கொள்ளுகிறார். எபிரேயர் 2:10. எபிரேயர் 2:10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் இந்த பாத்திரம் என்ன என்பதை எபிரேய ஆக்கியோன் அழகாக சொல்லுகிறார். வாட் இஸ் மென்ட் பை திஸ் வேர்ட் கப்? இந்த பாத்திரம் அங்கே சொல்லப்படுகிறது, அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் ரட்சிப்பின் அதிபதியை அப்போ இந்த கப்புக்கு பேர் என்னங்க? இந்த பாத்திரத்துக்கு பேர் உபத்திரவங்கள். உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. பூரண சர்க்குணர் இங்கே தம்முடைய செல்ல பிள்ளையாகிய தம்முடைய குமாரனை எப்படி பூரணப்படுத்துகிறார்? அழகிலே, அலங்காரத்திலே, பலத்திலே அவர் பூரணப்படுத்தவில்லை. உபத்திரவங்களினாலே என்ன செய்கிறார்? அப்பனை இவரெல்லாம் அப்பாவா? நம்முடைய மனது அப்படித்தானே யோசிக்கும். உங்கள் மேலும் என் மேலும் வைத்த அன்பின் நிமித்தம் தம்முடைய பிள்ளையை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது பிதாவுக்கு ஏற்றதாயிருந்தது. அதுதான் பிதாவின் விருப்பம், அதுதான் பிதாவின் சித்தம். அந்த சித்தத்திற்கு என்னை ஒப்புவிக்கிறேன். அந்த பாத்திரத்தில், அந்த கப்பிலே நான் பானம் பண்ணாது இருப்பேனோ என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். 1 பேதுரு 4:1 வாசிக்கலாம். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால், இப்படி இருக்க கிறிஸ்து அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணினபடியால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். நாம் தரித்து கொள்ள வேண்டிய சர்வாயுத வர்க்கத்தை பவுல் அழகாக எபேசு சபைக்கு தெளிவாக எடுத்து எம்புகிறார். இந்த ஆயுதங்கள்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் தைரியமாக பிசாசை எதிர்த்து நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் பேதுரு இன்னொரு ஆயுதத்தையும் நமக்கு பரிந்துரைக்கிறார். என்ன ஆயுதம் என்றால், பாடுபட்டபடியால். யார்? கிறிஸ்து. யாருக்காக? நமக்காக. அந்த பாடுகள், அந்த உபத்திரவங்களை, அந்த சிந்தையை நாமும் என்ன செய்ய வேண்டுமா? நம்முடைய ஆயுதமாக நாம் அணிந்திருக்க வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும் என்று இதே பேதுருதான் அந்த பாடுகளை, உபத்திரவத்தை அந்த பாத்திரத்திற்கு நிகராக்கி சொல்லுகிறார். இயேசுவுக்கு மட்டுமல்ல, இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்தொடருகிற நம் எல்லாருக்குமே இந்த பாடுகள், உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஆனால் அநியாயமாய் பாடுபட வேண்டுமே தவிர, தீமை செய்து நாம் பாடுகளை பொறுமையாய் சகித்தால் அதில் ஒன்றும் பலன் கிடையாது. நன்மை செய்து பாடுபடும் பொழுது, ஒருவேளை நான் நிறைய நன்மைகளை செய்திருக்கிறேங்க, நான் பாடுகள் வழியாக தான் போய்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட எண்ணமுடைய தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்பீர்களானால், சொல்லப்பட போகிற காரியங்களை
உங்களுக்கு நீங்கள் சுதந்திரமாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த சிந்தையை நீங்கள் ஆயுதமாக தரித்து கொள்ளும் பொழுது அதே அதிகாரம் 1 பேதுரு 4:12-13 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி டெஸ்ட் பண்ணும்படி. இந்த சோதனை நாட் டெம்டேஷன், டெஸ்ட். ஆதியாகமம் 22:1 பார்க்க முடிகிறது. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். ஆபிரகாமை கர்த்தர் he tested Abraham. அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். அதே வேர்டு தான் இங்கே சொல்லப்படுகிறது. உங்களை டெஸ்ட் பண்ணும்படி நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து எனக்கு மாத்திரம்தான் பாடுகளா, நான் தான் இந்த வழியா போகிறேனா, ஏதோ புதுமையா எனக்கு தோன்றுகிறதே, அப்படி நீங்க நினைக்காதீங்க. அந்த பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால். யாருங்க பங்காளின்னு சொல்லுவோம்? தகப்பனுடைய சகோதரர் வழியில் இருக்கிற உறவுகளை பங்காளி என்று அழைப்போம். பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? என்னுடைய அடிச்சுவடுகளை பின்தொடர்கிற அருமையான சகோதரா சகோதரி, உனக்கும் இந்த பாடு உண்டு. அதை நீ ஆயுதமாக தரித்துக்கொள். உன் நடுவிலே அந்த டெஸ்ட் வரும் பொழுது நீ ஏதோ எனக்கு தான் புதுமையாக வருதுன்னு நினச்சி நீ கலங்கி போயிடாத. உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. இன்னைக்கு நிறைய நம்ம செழிப்பின் உபதேசத்தை கேட்டு வருகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது தான் அவருடைய நோக்கம், அவருக்கு பிரியம். அதே வேளையிலே அடுத்த பக்கத்திலே நாம் எப்படியாக காணப்பட வேண்டும்? ஏன் இந்த பாடுகள்? அதான் இயேசு எனக்காக பாடுகளை சகித்து விட்டாரே, தென் எனக்கு ஏன் இந்த பாடுகள்? எனக்கு தேவையில்லையே. அதை குறித்த விளக்கத்தை வேதாகமத்தின் மூலமாக நம்ம பார்க்கலாம். 13வது வசனம், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் என்ன பண்ணுங்க? live for joy. சந்தோஷப்பட்டு குதித்து நடனமாடி கர்த்தரை துதியுங்கள். அதுதான் அந்த சந்தோஷம் என்ற பதத்திற்கான பொருள். நம்மளாம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஐயையோ எனக்கு தான் பாடுன்னு சொல்லி மூலையில் உட்காந்து ஒப்பாரி வைப்போம். இந்த கஷ்டத்தை என்னால் தாங்க முடியலையே. கர்த்தர் நம்மை ஏன் இந்த பாடுகளுக்குள்ளாக அனுமதிக்கிறார்? இந்த பாடுகள் வழியாக நாம் போகிறதின் நிமித்தமாக கர்த்தர் நமக்கு எதெல்லாம் சுதந்திரமாக வைத்திருக்கிறார். அப்படி நீங்கள் வேதத்திலே தியானித்து பார்ப்பீர்களானால், இந்த உபத்திரவங்கள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுவதற்கு விருப்பம் வந்துவிடும். நம்ம பயப்படுகிறோம். ஐயோ பாடுகளா, ஐயோ எனக்கு பயமாக இருக்கு, உபத்திரவமா, போதுண்டா சாமி, வேண்டாம். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள். அதனால நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்றுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம். உலக பிரகாரமாக ஒரு அறிஞர் இவ்விதமாக சொல்லுகிறார், எதிரிகள் தாக்கி தாக்கி தங்கள் வலுவை இழக்கட்டும். எதிரி நமக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. நம்முடைய எதிரிகள் யார்? நீங்கள் எபேசியர் 6:11 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் தெரியும். அந்த வார்த்தையை வாசிக்கலாமே. எபேசியர் 6:11 நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க அப்ப நமக்கு எதிராளி யாருங்க? அவங்கள வகை வகையாக அடுத்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும். சத்துரு என்ன செய்கிறான்? வகை வகையாக பிரிந்து இருக்கிறான். பவுஞ்சாக பிரிந்து நம்மை தாக்க முயற்சிக்கிறான். எப்படி தாக்குகிறான்? துரைத்தனங்கள்,
அதிகாரங்கள் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிற அதிபதிகள், வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகள் பொல்லாத ஆவிகள், இவர்கள் தாங்க நமக்கு எதிராளிகள். இந்த எதிராளிகளை நாம் எப்படி சந்திப்பது? இந்த எதிராளிகளை நாம் இவர்கள் கொடுக்கிற அந்த உபத்திரவங்களை நாம் எப்படி அணுகுவது? கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள் ஏன்? 3 விதமான காரணங்களை நாம் வேதத்தின் வாயிலாக தியானிக்க முடியும். ஏன் எனக்கு பாடுகள்? இயேசுவுக்கு பாடுகள் ஓகே, அவர் என்னை மீட்கும்படியாக பாடுபட்டார், நல்லது, நான் வரவேற்கிறேன். அவர் பட்ட பாடுகளுக்கு நான் ஏன் பங்காளியாக வேண்டும்? நான் பங்காளியாக வேண்டாம். ஆசீர்வாதம் வேண்டும், பசுமை வேண்டும், செழுமை வேண்டும், வளமை வேண்டும். உபத்திரவம் என்றால் எனக்கு தேவையில்லை, நான் அதை வரவேற்பதில்லை. சிறு பிள்ளையை பள்ளியிலே சேர்க்கிறோம். அந்த பள்ளிக்கூடம் தான் அந்த பிள்ளைக்கு என்னது? ஒரு உலைக்களம் போன்றது. ஏன் அந்த பிள்ளைக்கு எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, ஃபீஸ் கட்டுறீங்க, கொண்டு போய் விடுறீங்க, கூட்டிட்டு வர்றீங்க, அந்த பிள்ளை கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. பின்னையே அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் ஒரு உலைக்களம் போன்று தோன்றுகிறது. காரணம் டெஸ்ட். பள்ளியிலே தேர்வு வைக்கிறார்கள். திடீர்னு பார்த்து எழுப்பிவிட்டு இதை பதில் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. அது எனக்கு பிடிக்கலை. டீச்சர் என்னை என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. போனோமா, பாடம் நடத்தினதை கேட்டோமா, வீட்டுக்கு வந்துடணும். இதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளுமா? எந்த பள்ளி நிர்வாகமாவது, கல்லூரி நிர்வாகமாவது, ஆமாங்க ஆமாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டுங்க, டெஸ்டெல்லாம் இங்கே கிடையாது, எந்த பள்ளியாவது சொல்லுகிறதா? இஷ்டனா சரி, இல்லைனா கூட்டிகிட்டு போயிடு, இங்கே டெஸ்ட் உண்டு. கர்த்தர் கேட்கிறார், ஒரு உலகத்திற்கே, உலக பாடத்திற்கே உனக்கு ஒரு தேர்வு தேவைப்படுகிறது என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ எப்படி இருக்கிறாய் உனக்கு தெரிய வேண்டாமா? அதற்குத்தான் தேர்வு. அந்த தேர்வுக்கு பெயர்தான் பாடுகள் அல்லது உபத்திரவங்கள். ஏன் இந்த பாடுகள்? ஏன் என்று கேட்பதற்கு நமக்கு யாருக்குமே எந்த கிடையாது உரிமையோ தகுதியோ. அடிப்படையான ஏற்படுகிற உரிமை என்றே சொல்லலாம். ஏன் ஆண்டவரே அப்படி கேட்க நமக்கு இயலாது. ஆனால் அந்த பாடுகள் வழியாக, அந்த உபத்திரவங்கள் வழியாக கர்த்தர் நமக்கு போதிக்கிற ஆலோசனைகளை நாம் கேட்டால் நாம் நிச்சயமாக அந்த உபத்திரவங்களை வரவேற்க தான் செய்வோம். அது நம்மை உருவாக்குகிறது. இந்த உபத்திரவங்களோ பாடுகளோ கர்த்தர் வைக்கிற அந்த சோதனை, டெஸ்ட், தேர்வு நம்மை பயிற்றுவிக்கிறது, நமக்கு போதனை கொடுக்கிறது, நம்மை சீர்படுத்துகிறது, நம்மை செதுக்குகிறது. அப்படி என்றால் உபத்திரவம் தேவைதானே? சற்று வேதத்தின் வாயிலாக வாசிக்கலாம் பாருங்க. யாக்கோபு புஸ்தகம் 1 அதிகாரம் 2 முதல் 4 வசனங்கள். என் சகோதரரே, உபத்திரவங்கள், பாடுகள் நமக்கு போதனை கொடுக்கிறது. என்ன போதனை கொடுக்கிறது? மை பிரதரன், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும், தேர்வுகளில், உபத்திரவங்களில், பாடுகளில் அகப்படும் பொழுது, நம்ம போய் மாட்டிக்கல, நம்ம அகப்பட்டு கொள்ளுகிறோம். நான் கரெக்டாக தாங்க போனேன், எப்படியோ இதில் மாட்டிக்கிட்டேன். அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. அப்ப உபத்திரவத்திற்கு வேதம் கொடுக்கிற பெயர் என்ன? பரீட்சை. இந்த பரீட்சை நமக்கு எதை கொடுக்கிறதாம்? பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். 4வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய். இதுதாங்க கர்த்தர் நம்ம மேல வைத்திருக்கிற அனாதி திட்டம்.
ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. இந்த விசுவாசத்தின் பரீட்சையிலே நாம் அகப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த பரீட்சை நமக்கு எதை போதிக்கிறதாம்? பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. உலகத்தின் தேர்வுகள் நமக்கு பொறுமையை கொடுக்கும் என்றார். எல்கேஜி படித்த உடனே அந்த பிள்ளை கழுத்தில் ஸ்டெதஸ்கோப்பை மாட்டிட்டு நான் ஐம் கோயிங் டு டூ எ சர்ஜரி அப்படின்னு சொல்லிருமா? நாம் ஏற்றுக்கொள்ளுவோமா? அது சில படிகளை கடந்து வர வேண்டும் தானே. அது வரைக்கும் அந்த பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு தன்னுடைய கல்வியிலே மும்முரமாக ஈடுபட வேண்டும். பொறுமையோடு தனக்கு வரக்கூடிய தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும். தேர்வுகளை எதிர்கொண்டுட்டா போதுமா? நல்ல மதிப்பெண்களை பெற வேண்டும் தானே. தேர்வுகளை எதிர்பார்த்த அத்தனை பேருமே மருத்துவர் ஆகிவிட்டால் இன்று நோயாளி என்ற பெயருக்கு இடமில்லையே. அப்படி என்றால் நாம் பல விதமான படிகளை கடந்து வர வேண்டும் தானே. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் நீங்கள் எப்படி இருக்கணும்? நிறைவுள்ளவர்களாக, பூரணராக இருக்கும்படி. அப்போ அந்த பொறுமை நமக்குள்ளே கிரியை செய்யும் பொழுதுதான் நாம் எங்கே மாறுகிறோம்? நிறைவுள்ளவர்களாக மாறுகிறோம். நம்மக்கிட்ட பொறுமையே இல்லைல்ல. சில பாடுகளை நம்ம மனதிற்குள்ளே முகம் சுளித்தவர்களாக அதை நாம் வெறுக்கிறோம். அந்த பொறுமையோடு ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுகிறோம். எனக்கெல்லாம் பொறுமை இல்லை பப்ளிக்காக சொல்லியும் விடுகிறோம். ஆனால் கர்த்தருடைய போதனை, நீ பொறுமையாயிரு. பலவிதமான சோதனை வழியா போகிறையா? நான் குடித்த பாத்திரத்திலே நீங்களும் போய்கொண்டு குடித்து கொண்டு இருக்கிறீர்களா? நீங்க பொறுமையாயிருங்க. அந்த பொறுமைதான் உங்களை நிறைவுள்ளவர்களாக வழி நடத்த வல்லமை உள்ளது. இன்னும் கொஞ்சம் போகலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இந்த ஆழத்தை நம்மால் கிரகித்து கொள்ள முடியும். ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் பலவிதமான சோதனைகள் இங்கே நேரடியாகவே சொல்லப்படுகிறது. உபத்திரவம் எதை கொண்டு வருகிறது? பொறுமை. அந்த பொறுமை எப்படி இருக்கு? அதுக்கு ஒரு தேர்வு தேவை. நீ பொறுமையா இருப்பேன்னு எப்படி தெரியும்? நீயே சொன்னா நான் ஏத்துக்கிடுவேனா? பரலோகம் சொல்லுகிறது, நீ பொறுமையா இருக்கிறவர் என்பதை நீயே அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு ஒரு தேர்வு அவசியம்தானே. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீ பொறுமையா இருக்கிறையான்றது உனக்கே தெரியும் தானே. நீ ஆத்திரப்பட்டு பொறுமை இழந்து வார்த்தைகளை வாந்தி பண்ணி போடுவோம் என்றால் நிலைமை விபரீதமாகிவிடும். இங்கே சொல்லப்படுகிறது, நீ பொறுமையா இருக்கிறேன்னு சொல்றியா? அப்போ உனக்கு ஒரு தேர்வு உண்டு, பரீட்சை உண்டு. அந்த பரீட்சை தான் உனக்கு எதை கொண்டு வருகிறது? நான் நம்பிக்கையோடு என் தேவனுக்காக, என் தேவனுடைய பிரசன்னத்திற்காக நான் காத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையை பேசிக்காக எது கொண்டு வருகிறது? உபத்திரவம். உபத்திரவம் பொறுமை. பொறுமை பரீட்சையை கொடுக்கிறது. அந்த பரீட்சையிலே நாம் ஜெயிக்கும் பொழுதுதான் நாம் பொறுமையுள்ளவரா பொறுமையற்றவரா என்பதை நாமே அறிந்து கொள்ள முடியும். மற்றவர்கள் சொல்லுவது அடுத்த நிலை. நான் பொறுமையா போறேங்க, அதை நாமே சொல்ல வேண்டும் என்றால் நமக்கு ஒரு தேர்வு அத்தியாவசியம் தானே. அப்ப பவுல் சொல்றாரு, அந்த உபத்திரவங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். அவருடைய அழைப்பே அதாங்க. அதனால தான் அவர் தைரியமாக சொல்லுகிறார், இந்த உபத்திரவங்களிலே நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். ஆக இந்த பொறுமையை நமக்கு இந்த உபத்திரவம் கொண்டு வரும் என்றால் அது நாமும் பவுலை போல சொல்லலாம் தானே. நானும் அதிலே மேன்மை பாராட்டுகிறேன். ஆண்டவரே, என்னை சோதித்து பாரும், நான் சுத்த பொன்னாக விளங்குவேன், நான் நம்புகிறேன். வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கென்று ஒரு நம்பிக்கையை தேவன்
வைத்திருக்கிறார். வாசிக்கலாம் 8:9. ஆகையால் சகோதரரே, ஆம், ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. உங்களுக்கு தெரியணும்பா, நாங்க எந்த பாத வழியா போறோம், என்ன எனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரம் எங்களால தாங்கவே முடியல. நாமும் கூட அப்படித்தானே சோர்ந்து விடுகிறோம், தாங்கவே முடியல. அண்ணா பேச்சுன்றீங்க, பொறுமையா இருக்க சொல்றீங்க, முடியல. இங்க இவரும் அதை தாங்க சொல்றாரு, மிகுதியான பாரம் எங்களால் சுமக்கவே முடியல. அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும் அந்த வருத்தம். அடுத்து சொல்றார் பாருங்க 9, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை எங்கே வருகிறது? கர்த்தர் மேல், கர்த்தருடைய வார்த்தையின் மேல், கர்த்தர் தம்மோடு வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கையின் மேல். அதான் நம்ம பாடணும், நம்பத்தக்கவர். என்னுடைய நம்பிக்கைக்கு நீர் தான் பாத்திரர் ஆண்டவர். யூ ஆர் மை ரிலையன்ஸ் லார்ட். நீரே என் நம்பிக்கை. எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று எங்களுக்கு நல்லா தோணுச்சுங்க. அவ்வளோதான், பூட்ட கேஸு முடிஞ்சிருச்சு, மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே, ஆனாலும் ஒரு நம்பிக்கை. அப்போ உபத்திரவம் பொறுமையை மாத்திரம் தருகிறதல்ல, உபத்திரவம் நமக்கு ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்துகிறதே. பிலிப்பியர் 4:13 இந்த உபத்திரவம் நமக்கு எதையெல்லாம் கொண்டு வருகிறது என்கிற போதனையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. கேட்க இல்லை, போதிக்க இல்லை. கேட்பதற்கு வேதம் வரவேற்கிறது, போதிப்பதற்கு வேதம் வரவேற்கிறது. ஆனால் இங்கே போதனையின்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? டூயர்ஸாக, செய்கிறவர்களாக. அப்போ இவருக்கு ஸ்ட்ரென்த் எங்கிருந்து வருது? இந்த உபத்திரவப்படுகிற இந்த நபருக்கு பரலோகம் பலப்படுத்துகிறது. கெதரோன் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தோட்டத்திலே இயேசு ஜெபிக்கிறார். மனம் கசந்து அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுகிற அளவுக்கு மன கிளேசம், வியாகுலம். ஆண்டவரே, how can I bear this cup? இந்த பாத்திரத்தை நான் எப்படி சுமக்க போகிறேன்? நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க, தேவதூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவரை பலப்படுத்துகிறது அவருக்கு தேவை என்றால், மாம்சீகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு எத்தனை அதிகம் தெய்வீக பலம் தேவை பரலோகம் நன்கு அறிந்திருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நம்முடைய பலவீனங்களையே மேன்மை பாராட்டுகிறோம். ஆனால் என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் எனக்கு இருக்கிறார். அவர் என்னை எல்லா உபத்திரவங்களையும் தாங்கிக் கொள்ளுவதற்கு, அதன் வழியாய் கடந்து போவதற்கு, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்துன்னா பியர்ஸ்ட் இன்டு உள்ள போய் வரணும். அது அக்னி சூளை 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. ராஜா கோபம், ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கெச்சிப்புக்கு சமானம். என்னைய மதிக்காம இவன் பேசுறானே, 7 மடங்காக்கு சூட்ட. 3 பேரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களா? 4வது ஆள் உள்ளே போய் அவர்களை பலப்படுத்துகிறதை, அந்த பலத்தினாலே அக்கினிக்குள்ளே அவர்கள் நடக்கிறார்கள். ராஜாவுக்கு மூளை குழம்பி போகுது, பைத்தியம் பிடிக்கவே. நான் போட்டது எத்தனை பேருடா, இங்கே வா, நீ எத்தனை பேரை போட்ட? 3 பேர் தான். 4 பேர் சொன்னாலும் இந்த ஆள் நம்மளையும் உள்ளே போட்டுருவான், பயமாக இருக்குது. ராஜா என்ன வேணாலும் தீர்ப்பு கொடுத்துருவான், அவனை ஏன் கேட்க முடியாது. அதனால் 3 பேர் தான் நினைக்கிறார் ராஜா. நானும் அப்படி தாண்டா நினைக்கிறேன். ஆனால் 4வதாக ஒரு ஆள் தெரிகிறாரே. உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருப்பார் என்றால் தைரியமாக அக்கினி சூளையிலே போட்டாலும் நான் போகிற ஆண்டவரேன்ற பலன் நமக்கு கிடைக்கும். நாம் என்ன பண்ணுறோம்? உம்மாலே நான் ஒரு போர்வைக்குள் பாய்வேன்.
சேனைக்குள்ளே பாய முடியாது. எனக்கு தூக்கமாக வருது, அதை நினச்சேன்னா துக்கத்தில் தூக்கம் வந்து விடுகிறது. ரொம்ப நான் கவலைப்பட்டேன்னா தூங்கி விடுவேன். நல்ல டயலாக்லாம் அடிப்போம் நம்மளாம், அதில் சமத்து குட்டிகள். நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னா தூக்கமாக வந்துருமா, போர்வைக்குள்ளே பாய்ந்து விடுவேன். போர்வைக்குள்ளே பாய வேண்டாம், ஜபத்திலே பாய்வோம் என்றால் தெய்வீக பலத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எல்லாவற்றையும் கேட்க அல்ல, போதிக்க அல்ல, செய்ய நமக்கு என்ன உண்டு? அந்த பலத்தை உபத்திரவம் நமக்கு கொண்டு வருகிறது. 2 கொரிந்தியர் 4:17. இந்த உபத்திரவம் நாட் அ பெர்மனன்ட் ஒன். அதனால நீ கவலைப்படாத, டெம்பரரி தான், கொஞ்ச காலம்தான். எப்படி கொஞ்ச காலம்? ஆதி சீக்கிரத்திலே நம்மை விட்டு அது என்ன செய்து விடும்? நீங்கி விடும். கர்த்தர் நமக்கு எப்படி கன்சோல் பண்றார் பாருங்க. இது ரொம்ப டெம்பரரிப்பா, இதுக்கு ஏன் நீ பயப்படுற? அது அப்படி போனவனே டெஸ்ட்டுக்கு எழுதிட்டு நீ ஓடியே வந்துடலாம். நம்ம அப்படிதானே பிள்ளைகளை சொல்லி அனுப்புவோம். உனக்கு கேள்விக்கு பதில் தரோவா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீ எழுதிட்டு அட்டன் பண்ணிட்டு நீ உடனே என்ன பண்ணிரு, வந்துரு. அது அப்படிதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இந்த வசனத்தை திரும்ப நம்ம வாசிப்போமே, எல்லாருமே வாசிக்கலாமே. 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல. இந்த உபத்திரவத்தின் வழியா போறியா? ஐயோ வாழ்க்கையே பாடுதான், இத பார்க்காத. காணப்படாதவைகளை உனக்கென்று தேவன் பரலோகத்திலே ஒரு பலனை வைத்திருக்கிறார். உனக்கென்று வாடாத ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார். கொஞ்சம் பொறுத்துக்கோ, இது டெம்பரரி தான். இந்த பாடுகள் பெர்மனன்ட் கிடையாது. காணப்படாத அந்த வாடாத ஜீவ கிரீடத்தை நீ பார்க்கல, ஆனா நான் அதை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறேன். நோக்கி கொண்டு இருக்கிறாய் தானே, ஆதி சீக்கிரத்தில் நீங்கும். லேசு, வெயிட்லெஸ். என்ன அழகா ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இது லேசான உபத்திரம், சீக்கிரமா போய்விடும். சீக்கிரம் கூட சொல்லல, அதி சீக்கிரம், ரொம்ப சீக்கிரத்தில் போயிடும். அப்போ எந்த அளவிற்கு உபத்திரவத்தினுடைய தன்மையை அங்கே மட்டுப்படுத்துகிறார். அதை போய் நீ ஏன் பார்த்து பயப்படுற? பயப்படாது. அந்த உபத்திரவம் மிக அது எதை கொண்டு வருகிறது? அதிகமான நித்திய கனமகிமை. கம்ஃபர்ட் த்ரூ த கப். இந்த பாத்திரத்திலே குடிக்கும் பொழுது, ஸ்நானம் பண்ணும் பொழுது கர்த்தர் சொல்றார் பாருங்க, இந்த அதி சீக்கிரத்திலே நீங்குகிற லேசான உபத்திரவம் உனக்கு எதை கொண்டு வருகிறது? அதிகமான நித்திய கனம் மகிமை. நீங்க பெற்றுக்கொள்ள இருக்கிற அந்த பலனையும் அந்த ரிவார்டையும் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, மிகவும் அதிகமான நித்திய கனத்தையும் மகிமையையும் அந்த உபத்திரவம் உங்களுக்கு உண்டாக்குகிறது. இந்த ஆறுதலை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறபடினாலே கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. என்ன கர்த்தர் இப்படி ஆறுதல் படுத்துகிறாரே, எத்தனை நல்லவர். அந்த பப்ளிங் இருந்துச்சுன்னா சீட்டில் உட்கார்ந்துருக்க முடியாது. பரவசம் நம்மை உந்தி தள்ளும். இன்னும் வாசிக்கலாம், எபிரெயர் 5ஆம் அதிகாரம். இந்த உபத்திரவங்கள் நமக்கு எதை கொண்டு வருகிறது? கீழ்ப்படிதலை கொண்டு வருகிறது. மூத்த சகோதரனுக்கே அதுதான், சட்டம் மாறாதது. ஏன் பிள்ளைன்னா வேறையா? ஆனால் இன்றைய பெற்றோர்கிட்ட அதை பார்க்க முடியும். தங்க பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம், அடுத்த பிள்ளைகளை பார்த்தா அது பாரு அது என்ன சேட்டை பண்ணுது அப்படின்வாங்க. அதே சேட்டையை இவங்க பிள்ளைங்க பண்ணுங்க, அவ சின்ன பிள்ளை, ஏன் அப்புறம் அது என்ன பெரிய பிள்ளையா? இந்த பெற்றோரை தான் இன்று நாம் பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனா பரம தகப்பன் பட்சபாதம் இல்லை. மூத்த சகோதரனும் அந்த வழியாக தான் போகணும். இளைய சகோதரர்களும் சகோதரிகளும் அந்த பாடுகள் வழியாக தான் வரணும். ஏன் பிள்ளைன்றதுக்காக அப்படி கஞ்சாடையாக அந்த சின்ன கேட்டு இருக்குல்ல, இயேசுவே அப்படி வந்துரு சொல்லவில்லை. அவர் அவமதிக்கப்பட்டார், நிந்திக்கப்பட்டார், பரிகாசம் பண்ணப்பட்டார். சரித்திரம் சொல்லுகிறது,
ஏரோது அரண்மனையிலே கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அந்த அளவிற்கு அவன் இயேசுவை பரிகசித்து கேட்குறான், நீ யூதருடைய ராஜாவா? கேட்டதையே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இயேசு எந்த அளவிற்கு அங்கே மௌனம் சாதிக்கிறார். இயேசுவோ மாறுத்தரம் சொல்லாதிருந்தார். ஏன் அவருக்கு பேச தெரியாதா? ஏன் மறந்துட்டாரா? உங்கள் நிமித்தம் என் நிமித்தம் பொறுமையாய் அதை ஏற்றுக்கொள்ளுவார் என்றால் அவருக்கு போன அந்த பாதை தான் நாமும் பின்தொடர வேண்டும். இங்கே பார்க்கிறோம் பாருங்க, நமக்கு தேவன் எபிரேயர் 5:8 வாசிக்கலாம். அவர் குமாரனாய் பாடுகளினாலே கீழ்ப்படிதலை அவர் குமாரன் தான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவருக்கும் என்ன உண்டு? பாடுகள். அப்போ ஒவ்வொருவருக்கும் பாடுகளும் உபத்திரவங்களும் பலத்தை கொடுக்கிறது, பொறுமையை கொடுக்கிறது, நம்பிக்கையை கொடுக்கிறது, ஆறுதலை கொடுக்கிறது. மாத்திரமல்ல, கீழ்ப்படிவதற்கும் நமக்கு அந்த உபத்திரவம் கற்றுக் கொடுக்கிறது. ஆமாந்தானே? பட்ட பாடுகளினாலே சில நேரம் சொல்கிறோம்ல, இந்த அடி என்னால் மறக்க முடியலை, நான் அதுக்கு பிறகு நான் என்னை மாற்றிக்கொண்டேன். அப்படி நிறைய பேர் நம்மிலே சொல்ல முடியும் தானே. நான் என்னை மாற்றிக்கொண்டேன். அடி, அந்த அடி என்னை பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த உபத்திரவத்திலே நான் என்ன பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறேன்? கீழ்ப்படிதல். கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன். கேட்பேன் இல்லை, இன்னொருத்தருக்கு போ செய் அதட்டுவது இல்லை, நான் செய்வேன். எதை செய்வேன்? கீழ்ப்படிந்து நடப்பேன். இப்படியாக தேவனுடைய கரத்திலிருந்து வருகிற அடிகளால் நாம் சோர்ந்து போகிற நிலைமை ஏற்பட்டாலும் கர்த்தர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் வாசிக்கலாம். இப்பொழுது வாசித்த பகுதி தான் திரும்பவும் வாசிக்கலாம். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். பல அழைப்புகளை வேதத்திலே பார்க்க முடியும். நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதுதான் நம்மை தேவன் என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். தனிப்பட்ட காரியங்களிலே சித்தங்கள் மாறலாம், ஆனால் பொதுவான சித்தங்கள் பரிசுத்தம் மாத்திரம் அல்ல, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள் அல்ல, அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அந்த அழைப்பிலே கொஞ்சம் அழுத்தமை பார்க்க முடிகிறது. என்ன அழுத்தம்? நன்மை செய்து பாடுபடும் பொழுது உபத்திரவங்களை நீ பொறுமையாய் சகிப்பதற்கென்றே அழைக்கப்பட்டு இருக்கிறீர். ஏனென்றால், ஏன்னு கேட்கிறையா? கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். என்ன மாதிரி? அது ஒரு மாதிரிங்க, அந்த மாதிரி இல்ல. இவர் என்ன மாடல்? அடுத்த வசனத்திலே போடப்பட்டு இருக்கிறது. அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை அவர் தன்னை அடிச்சவங்களை பார்த்து பயமுறுத்தினாரா? ஏய், யார் மேல கை வைக்கிற பார்த்துக்க சொன்னாரா? அமைதியாக இருந்தார். அவர் பாவம் செய்யவில்லை. அவர் வாயிலே வஞ்சனை என்றால் பொய், பொய்யான வார்த்தை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் மாதிரியை பேதுரு அழகாக நமக்கு தெளிவாக எழுதுகிறார். அவர் வையப்படும் பொழுது பதிலுக்கு அவர் வஞ்சாரா? ஆனால் நம்ம மௌனமாக இருந்தால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, லூசு, அது பாட்டுக்கு நிற்கிது, அது அப்படி வையுது, இது கம்முன்னு இருக்கு, நானா இருந்தா வச்சு வாங்கிடுவேன். அது இல்லைங்க, வேதம் அதை நமக்கு போதிக்கவில்லை. இயேசு வையப்படும் பொழுது பதில் என்ன செய்யவில்லை? வையாமல். அதுதாங்க மாடல். அடுத்து பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல். யார் மேல கை வைக்கிற பார்த்து ஒழுங்கா இருந்துக்க. ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்லுகிறார், நான் பிதா கிட்ட கேட்டா
லேகியோன்களை அனுப்ப மாட்டாரா? ஒரு லேகியோன் = 6000. அப்ப 6000 தூதர்களை ஒரே தூதன் ஒரே ராத்திரியிலே 1,85,000 பேரை சங்கரித்த காரியத்தை வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். அப்ப பல லேகியோன்கள் என்றால் பெருக்கிக் கொள்ளுங்க 6000. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் என்ன செய்கிறார்? நியாயமாய் தீர்ப்பு செய்கிற பிதா கரங்களிலே ஏலி ஏலி லாமா சபக்தானி. எலியாவை கூப்பிடுறான்ப்பா, யாரையோ கூப்பிடுறான்ப்பா, என்னமோ வளர்றான்ப்பா. கர்த்தர் அதெல்லாம் மனதில் வைக்கவில்லை. பிதாவே, உங்க கைகளிலே என் ஆவியை கொடுக்கிறேன். பிதாவே, தெரியாம செய்யறாங்க, மன்னியுங்க. பிதாவே, நான் ரொம்ப தர்ஸ்டா இருக்கிறேன். வாங்கின அடியிலே ரத்தமெல்லாம் போய்விட்டது. உழுகிறவன் நிலத்தை உழும் வண்ணமாக முதுகு அங்கே பிளக்கப்பட்டது, நரம்புகள் தொய்ந்து கொண்டு இருக்கின்றது என்று ஜோசிபஸ் என்ற வரலாற்று ஆசிரியன் சொல்லுகிறார். அங்கே சதை இல்லை, பதிலாக நரம்பும் எலும்பும் தான். அந்த முதுகிலே பார சிலுவையை வைத்து அழுத்துகிறார்கள். மாத்திரமல்ல, தலையிலே முள்ளால் செய்யப்பட்ட, நீ தான் ராஜாவாச்சு, பரிகாசம், உனக்கு ஒரு முட்கிரீடம் தான் லாய்க்கு. அது ஒவ்வொரு முள்ளும் மூளையை தொட்டு கொண்டு இருக்கிறது. கண்ணு வலிச்சிருக்கோம், தலை வலிச்சிருக்கோம், சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, ரத்தெல்லாம் போயிடுச்சு. ரத்தம் இல்லைன்னா தண்ணி இல்லைன்னு தானே அர்த்தம். தாகம் மிகுதி, தாகமாய் இருக்கிறேன். உபத்திரவங்களின் ஊடாக அவர் சென்ற பொழுதிலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவிக்க முடியும் என்றால் அவரை பின்தொடருகிற சபையே, உனக்கும் எனக்கும் முடியும். நம்மால் முடியாததை கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்ப்பதில்லை. நமக்கு முடியாததெல்லாம் அவர் சிலுவையிலே சகித்து கொண்டார். நாம் அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம வாயில வஞ்சனை இல்லாது இருக்கிறோமா? பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ்கிறோமா? ஒருத்தர் நம்மளை வையிறாங்க, நின்று கேட்டுட்டு தானே போவோம். கேட்கலன்னா என்ன ஆவது? நமக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ எழும்புகிறது தானே. அப்போ இயேசுவுக்கு ஈகோ இல்லையோ? அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் பதிலாக ஒன்றை செய்கிறார். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவிக்கிறார். ஆக உபத்திரவம் நமக்கு இப்படிப்பட்ட போதனைகளை கொடுக்கிறது. நம்பிக்கையை தருகிறது, ஆறுதலை தருகிறது, பொறுமையை தருகிறது, தேவ பலத்தை தருகிறது. நமக்கென்ற ஒரு கிரீடம் உண்டு, அதிகமான நித்திய கன மகிமை உண்டு என்ற காரியத்தை அழுத்தமாக சொல்லி நம்மை ஆறுதல் படுத்துகிறது. கீழ்ப்படிவதற்கும் நம்மை உந்தி தள்ளுகிறது. ஆக உபத்திரவம் நமக்கு தேவைதானே, அல்லேலூயா என்று சொல்லுவோமே. அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், இந்த உபத்திரவங்கள் நம்மை சீர்படுத்துகிறது என்று நாம் பார்க்க முடியும். நம்ம எதிலெல்லாம் சீர்படுத்துகிறது? நாம் அந்த காரியங்களை சற்று தியானித்தால் நமக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களும் 11ஆம் வசனமும் நாம் வாசிக்கலாம். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் கண்டிக்கிறார் என்று. நாம் எல்லோரும் பெற்றோர் தானே. நம்முடைய குழந்தைகளை நாம் கண்டிக்காமல் வளர்க்க முடியுமா? தவறு செய்யும் பொழுது கண்டிக்க தானே செய்கிறோம். பரம தகப்பன் கேட்கிறார், நீ உன் பிள்ளைய கண்டிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு என்றா? நான் என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களை நான் கண்டிப்பதிலே என்ன அநியாயத்தை பார்த்து விட்டீர்கள்? எத்தனை நேரம் முறுமுறுக்கிறோம். கடவுளுக்கு கண்ணு இருக்கா? கடவுள் இருக்கிறாரா?
இப்படியெல்லாம் கேட்கும் பொழுது என் உள்ளம் சோர்ந்து விடும் தானே என்று கர்த்தர் கேட்கிறார். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் சோர்ந்து போகிறது இருக்கட்டும், நான் தான் சோர்ந்து போகிறேன். ஆனால் கர்த்தர் அப்பவும் சொல்கிறாரு, நீ சோர்ந்து போகாத, நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை என்ன செய்கிறார்? பிள்ளைகளாக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத எந்த தகப்பனாவது பிள்ளைகளை அடிக்காம இருப்பாங்களா? எல்லா பிள்ளைகளும் தாயை விட தகப்பனுக்கு தான் பயப்படுறாங்க. அது தகப்பன் அப்படின்னாலே போதும், சப்த நாடியும் அடங்கி அப்படியே மிரண்டு போய் அந்த பிள்ளை அந்த தகப்பனை பார்க்கும் பொழுது இப்படிதான் கர்த்தர் நம்மையும் அழகாக சிட்சிக்கிறார். அவர் கம்பெடுத்து அடிக்கிறவரெல்லாம் கிடையாது, கடிந்து தான் கொள்ளுகிறார். நாம் அதிலே சோர்ந்து போகாதபடி அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறார் என்றால் நாம் அவருக்கு பிள்ளைகள், அவர் நமக்கு தகப்பன். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? 11 வரலாம். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். எதுவுமே உபத்திரவம் அது அந்த டைம்ல நமக்கு எப்படி இருக்கும்? மனசுக்கு கஷ்டமா இருக்கும். தாங்க முடியல ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே, துக்கமாய் காணும். ஆகிலும் அதிலே பழகிவிட்டால் அது எதை கொண்டு வருகிறது? ஹோலினஸ் அண்ட் பீஸ், நீதியாகிய சமாதான பலனை தரும். தேவன் அனுமதிக்கிற இந்த கடிந்து கொள்ளுதலை ரிஜெக்ட் பண்ணலாம், ஏற்றுக்கொள்ளலாம், உங்கள் சாய்ஸ். நீங்கள் வேணாம் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு அப்பா கிடையாது, நான் உனக்கு பிள்ளை கிடையாது, என்ன நீங்கள் கண்டிக்க வேண்டாம். கர்த்தர் அதுக்கு மேலே உங்கள் பக்கத்தில் கூட வரமாட்டார். மிகவும் ஜென்டிலான ஆண்டவர். நீங்கள் விரும்பினால் நீங்கள் வேண்டாம் போனால் போகலாம், ஆனால் அது பயன் அற்றது, அதில் ஒரு லாபமும் இல்லை. ஆண்டவர் நமக்கு அதை ஆலோசனையாக சொல்லுகிறார். நீ ரிஜெக்ட் பண்ணலாம், எனக்கு உபத்திரவமே வேண்டாம், என் அப்பாவா நீ இருக்கிறதுனால தானே என்னை கடிந்து கொள்ளுகிறேன்னு சொல்கிறீரு, நீங்கள் ஒன்றும் என் அப்பாவா இருக்க வேண்டாம், சற்று விலகி இரும். சற்று என்ன, நான் விலகியே இருக்கிறேன். கர்த்தர் நம்மை விட்டு விலகி விடுவார். ஆனால் நமக்கு அது பயன் இல்லை. அதுக்கு பதிலாக நான் உம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்செப்ட் பண்ணுகிறேன் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், அது உனக்கு லாபத்தை கொண்டு வரும். பரிசுத்தம் as well as peace, holiness, பரிசுத்தமாய் வாழ முடியும். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாய் வாழ்வதில் ஒரு போராட்டம் தானே. கர்த்தர் எளிதான வழியை நமக்கு வைத்திருக்கிறார். உபத்திரவத்தை நீ சகித்து போவாயானால் நீ பரிசுத்தத்திலே வளர முடியும், சமாதானமாய் வாழ முடியும். அநேக தேவ பிள்ளைகள் உலகத்தாரை விட கர்த்தரை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் தான் அமைதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமாதானே? எங்கெங்க நிம்மதி? என்னத்தங்க நிம்மதியாக இருக்க முடியுது? சமாதானமா? அன்னதானம் கேட்டிருக்கோம், இரத்த தானம் கேட்டிருக்கோம், புண்ணிய தானம் கேட்டிருக்கோம், சமாதானம் இல்லைங்க, கேட்டது இல்லைங்க. அது எப்படிங்க இருக்கும்? கர்த்தர் பாடுகளின் வழியே நீ போவாயானால் உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும். அதோடு கூட தேவனிடத்திலே சமாதானமாய் இருக்க முடியும், சக மனிதர்களிடத்திலே சமாதானமாய் இருக்க முடியும், உனக்குள்ளே சமாதானமாய் இருக்க முடியும். வெளியே பாடுகள் தான், ஆனால் நம்மளை பார்த்தா யாருமே நம்ப மாட்டாங்க. இதுவா ஜாலியாக தெரியுது, இது மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே, அதுக்கு பேர் தான் சமாதானம். அவங்க சமாதானமாக இருக்கிறாங்க, அவங்க ஊன்னு ஒப்பாரி வைக்கிறது இல்லை, அந்த பாடுகளை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். நீதிமொழிகள் 12:1 பார்க்கிறோம், புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ. அப்போ தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு கடிந்து கொள்ளுதல் வருகிறது, நான் வெறுக்கிறேன் என்றால் நான் எந்த சாயல்? மனித சாயலா, மிருக சாயலா?
சாலமோன் சொல்றார் என்ன சாயல்ங்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கலாம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. கர்த்தர், அதே தானே எபிரேயர்ல வாசித்தோம். கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை தகப்பன் சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு உங்ககிட்ட நான் சிட்சிக்கிறேன், உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேன். எங்கோ நேசிக்கிறீங்க, உங்க நேசத்தை என்னால புரிந்து கொள்ள முடியல. அதுக்கு தான் என் சமூகத்திலே நீ அமர்ந்திருந்தாயானா. நீ பொறுமையில்லாமல் இங்கிட்ட அங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிறையே, நீ அமர்ந்திருந்தால் கர்த்தர் பெரியவர் என்பதை நீ அனுபவத்திலே அறிந்து கொள்ள முடியும். பில்லி கிரஹாம் என்கிற தேவ ஊழியன் இவ்விதமாக சொல்லுகிறார், தேவன் நம்மை சிட்சிப்பது நம்மை அடக்கி ஆள்வதற்கு அல்ல. ஏதோ அவர் பெரிய ஆளுங்க, அவர் அடக்குறாருங்க, நான் அடங்கிட்டேங்க. இல்லை, நீ அடங்க வேண்டாம், அவரும் உன்னை அடக்குவது இல்லை. பதிலாக அந்த உபத்திரவங்கள் நமக்கு எந்த நிலைமையிலே நம்மை கொண்டு வருகிறது என்றால், மற்றவர்களுக்கு பயனுள்ள பாத்திரங்களாக, மற்றவர்கள் நம் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரங்களாக, சேனல்களாக உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்குகிறார். ஆபிரகாம் அப்படித்தானே சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா, எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன் ஜனத்தை விடு, உன் நாட்டை விடு, உன் வீட்டை விடுனார். அதுக்கு பிறகு கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அநேகருக்கு உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். அதே தாங்க இங்கே சொல்லப்படுகிறது. அதை தான் பில்லி கிரஹாம் நமக்கு புரியும்படியாக சொல்லுகிறார். உபத்திரவங்கள் நம்மை தேவன் அடக்கி ஆளுகிற சூழலை அல்ல, பதிலாக நாம் பிறருக்கு பலனுள்ளவர்களாக, பயனுள்ளவர்களாக, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வாய்க்கால்களாக கர்த்தர் நம்மை உருவாக்குவதற்குத்தான் உபத்திரவங்கள். நீ உபத்திரவப்படும் பொழுது அதே உபத்திரவத்தில் இன்னொரு சீடன் போகிறதை பார்த்தால் நீ என்ன சொல்லுவ? இது ஒன்றும் இல்லை, இதை எளிதில் கடந்து விடலாம் சொல்ல முடியும் தானே? அதுக்கு தான் கர்த்தர் நம்மை பயிற்றுவிக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம்? ஐயோ தாங்க முடியலை, ஐயகோனே பாதி வாழ்க்கையை நாம் தொலைத்தவர்களாய் காட்சி அளிக்கிறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அநேக உதாரணங்களை சொல்ல முடியும். 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 10 - 25 வரைக்கும் நீங்க நோட் பண்ணிக்கங்க, வீடுகளிலே சென்று தியானித்து பாருங்க. அங்கே தாவீது ஒரு காரியத்தை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து சோதனையில் அகப்பட்டு கொள்ளுகிறான். கர்த்தர் அங்கே 3 ஆப்ஷனை வைக்கிறார். உனக்கு இது வேணுமா, இது வேணுமா, இது வேணுமா? உடனே அவன் சொல்றான், நான் கர்த்தர் கரத்திலே விழுந்து விடுகிறேன், மனிதர் கரத்திலே விழ வேண்டாம். உங்க கரத்துல விழுந்துட்டா நீங்க என்னை பார்த்துக்கிடுவீங்க. நீங்க அதுக்கு பிறகு வாசித்து பாருங்க, அந்த உபத்திரவம் அவனை எப்படியாக மேலே எழுப்புகிறது, அவனை அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமாக எப்படி அந்த உபத்திரவம் உருவாக்குகிறது. மதியினத்தினாலே வந்த விளைவுதான். கர்த்தர் அதையும் அவனுக்கு லாபமாக்கி கொடுத்து விடுகிறார். அங்கே கிபியாவின் மேட்டிலே அவன் ஆலயத்தை கட்டுகிறான். வரலாறு சொல்லுகிறது, அந்த கிபியாவிலே தான் கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே அறையப்படுகிறார். நம்முடைய அதுக்காக மதியினமாவே வாழ்ந்தால் அதெல்லாம் கர்த்தர் மாற்றி விடுவார், அநேக கிபியா மேடுகளை ஏற்படுத்தி விடுவார். இல்லை, அகஸ்மாத்தா ஒரு ஞான குறைவாக நாம் தவறு செய்தால் கர்த்தர் பொறுத்து கொள்வார். வாழ்க்கையே ஞான குறைவுன்னா கொஞ்சம் யோசிக்க வேண்டும் தானே, நாம் எப்படியாக வாழ்கிறோம். தீத்து 2:12 வாசிக்கலாம். அவபக்தியையும் எப்படி நம்மை சீர்படுத்துகிறது இந்த உபத்திரவங்கள், அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுக்க செய்கிறது. நாம் எளிதான
வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த உபத்திரவம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவபக்தி அப்படித்தானே இன்றைய கடைசி நாட்களிலே சபை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பக்தி என்று நினைத்து அவபக்தியான காரியங்களிலே துணிவாய் ஈடுபடுகிறதை பார்க்கிறோம் தானே. ஆனால் உபத்திரவத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை எப்படி சீராக்குகிறார் என்றால், அவபக்தியை வெறுக்க, லௌகீக இச்சைகளை வெறுக்க, நமக்குள்ளாக அந்த வெறுப்பு உணர்வை கர்த்தர் அந்த உபத்திரவத்தின் மூலமாக ஏற்படுத்துகிறார். பதிலாக தெளிந்த புத்தி, சோபர் மைண்ட், நீதி, அவபக்தி அல்ல தேவபக்தி உள்ளவர்களாய். உங்ககிட்ட எதுங்க இருக்கு? அவபக்தி இருக்கா, தேவபக்தி இருக்கா? நமக்கே தெரியும். இந்த உபத்திரவங்கள் நம்மை தெளிந்த புத்தியுள்ளவர்கள் ஆக்குகிறது. ஒரு காரியத்தில் நான் அடி வாங்கிட்டேன், அடுத்து நான் உஷாராயிடுவேன் சொல்கிறோம் தானே. அவபக்தி அல்ல தேவபக்தி, தெளிந்த புத்தி, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட், தேவனுக்கு நேராக சரியாய் நிற்பதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக்குகிறது, சீர்படுத்துகிறது. ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற உபத்திரவங்களுக்காக நான் உம்மை துதிக்கிறேன். அடுத்த ஒன்று, இந்த சீராக்குவதிலே 3 விதமான சீர்படுத்துதலை நாம் பார்க்க முடியும். இன்வர்ட், அவுட்வர்ட், கார்ப்பரேட். நமக்கு உள்ளாக சில காரியங்களை இந்த உபத்திரவத்தின் வழியாக கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை சீர்படுத்துகிறார். மெடிடேஷன். நம்ம உபத்திரவத்தின் வழியாக போகும் பொழுது வசனம் இப்படி சொல்லுது தானே, நம்மை கர்த்தர் தியானத்திற்குள்ளே கொண்டு வந்து விடுகிறார். ஆவியானவர் நினைப்பூட்டுகிறார். உங்களுக்கு எனக்கு இயேசுவாகி அந்த வார்த்தையை நம்முடைய மனதிலே நினைவுபடுத்துகிறார். மெடிடேஷன், இன்வர்டு டிசிப்ளின். நமக்குள்ளாக ஒரு சீரமைப்பு தேவைப்படுகிறது. ஜெபம், ஜெபம் பண்ணவே முடியலைங்க. அது என்னங்க சும்மா ஜெபம்ங்கிட்டு இருக்கீங்க? அது என்னங்க ஓடுறீங்க? எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்களே. ஒழுங்கா ஜெபிக்கிறீங்களா? தூங்கிட்டு வர்றீங்களா? டவுட்டாக இருக்கு எனக்கு. இப்படி கேள்விகள் பல எழும்புகிறது தானே. தியானிப்பதற்கு மாத்திரம் அல்லங்க, அவர் பார்வைக்கு செம்மையாய் ஜெபிக்க உபத்திரவம் நம்மை சீர்படுத்துகிறது. இயேசு ஜெபித்தார் தானே. எப்படி ஜெபித்தார்? இந்த பேதுருவை காப்பாத்துங்க ஆண்டவரே, இந்த யாக்கோபு பட்டயத்தால் கொலை செய்யப்பட போகிறான், காப்பாத்துங்க ஆண்டவரே, அப்படியா சொன்னாரு? ரெப்படிஷன் பிரேயர். திரும்ப திரும்ப அதைத்தான் சொன்னாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆனாலும் என் விருப்பம் இல்லைப்பா, உங்க விருப்பம். அதுதாங்க சரியான ஜெபம். நீங்கள் இயேசுவின் ஜெபத்தை போல ஜெபிக்க ஆசைப்படுறீங்களா? யோவான் 17வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இயேசுவை போல ஜெபிக்க உங்களை கொண்டு சென்று விடும். ஆண்டவரே, நான் உம்மை போல ஜெபிக்கணும் ஆண்டவர். இவங்க என்னுடைய மாடல் கிடையாது, இவங்க என்னுடைய மாடல் கிடையாது, நீங்கள் தான் என்னுடைய மாடல். நீங்கள் அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை தியானித்து பாருங்க. ஜபிக்கிறது எப்படி என்பதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறவர். மாத்திரமல்ல, உபவாசம். இயேசுவே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே உபவாசித்து ஜெபித்தார். இன்னைக்கு உபவாசம் எல்லாம் அந்த வேர்டே மறந்து போய்விட்டது. உபவாசமா? எனக்கு சுகரு, எனக்கு பிபி, எல்லாத்தையும் நம்மளே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். வா பலவீனமே, சப்போர்ட் பண்ணு, எனக்கு ஹெல்ப் பண்ணு. இந்தவங்களாம் உபவாசம்ன்றாங்க, என்னால் முடியாதுன்னு நீ சொல்லு. பார்த்தீங்களா, டெஸ்ட்டு ரிப்போர்ட்டு எம்பிட்டு இருக்கு பார்த்தியாலோ, என்ன போய் உபவாசத்துக்கு கூப்பிட்றீங்க? அப்படி இயேசு சொல்லவில்லை. அந்த பலத்தை பரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் உபவாசித்து ஜெபித்ததுனால தான் தனக்கு வந்த அந்த பாத்திரத்திலே அவர், நான் பானம் பண்ணாது இருப்பேனோ. நான் அதை சற்று பிரித்து யோசிக்கிறேன். நான் பானம் பண்ணாது இருப்பேன். நோ.
எத்தனை நல்ல ஆண்டவர். அதிலே பானம் பண்ணுவதற்கு அவருடைய உபவாசம், அவருடைய தியானம். இயேசு வழக்கமாக ஆலயத்திற்கு சென்று தோற்சுருளை கேட்டு வாங்கி வாசித்தவர் தானே. யார்கிட்ட வந்து நான் பைபிள் படிக்கணுமா, பைபிளை எழுத சொன்னதே நான் தான்யா சொல்லலை. நம்மளா இருந்தால் செம்மையாக பீலா விடுவோம். இயேசு சொல்லலைங்க. இயேசு வழக்கத்தின்படியே வேதத்தை வாசித்தார், வழக்கத்தின்படியே ஜெபித்தார். நம்ம வழக்கம் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துக்கலாம். ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை பகுத்து வாசிக்கிறோமா? அறக்க பறக்க வாசிப்பான், பைபிளை வேகமாக மூடுவான். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் மூடுறதை பார்த்துருக்கீங்களான்னு உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த வாசித்த உடனே அப்படி டக்குன்னு மூடிடும், அப்படி வச்சிடணும். வாஸ்தியா? ஆமாம். யாரை பற்றி கேட்குற? அது அல்ல, அது ரீடிங். ஸ்டடி த வேர்ட் ஆஃப் காட். நம்மள எத்தனை பேர், நான் எப்பவுமே இந்த கேள்வி கேட்பது உண்டு தானே. இன்னைக்கு காலையில் நான் வேதத்தை தியானித்து ஜெபித்து ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன். நான் 1:05 எழுந்திருச்சேங்க. அதுக்கு பிறகு எனக்கு தூங்க முடியலை. ஏன்னா என்னுடைய பர்சனல் ப்ரேயர் பைபிள் ரீடிங். அதுக்கு பிறகு நான் இதை ஆராதனைக்கு நான் ஆயத்தப்பட வேண்டும். தகுதியை தேவனுடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அநேக இடங்களிலே நான் தகுதி இழந்த பாத்திரமாய் காட்சி அளிக்கிறேனே. கிருபை தாரும், கிருபை தாரும், பலன் தாரும். இதில் ஏறுறதுக்கு ஐ எம் அன்ஃபிட் லார்ட், யூ மேக் மீ ஃபிட் லார்ட். கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். நானே துணிகரமாக இங்கே வருவது இல்லை. கர்த்தருடைய சமூகத்திலே ஆயத்தப்பட்டு தான் ஆலயத்திற்கு வர வேண்டும். நம்ம எப்படிங்க வேதத்தை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம்? அடுத்தது அவுட்வேர்டு டிசிப்ளின். இதெல்லாம் இன்வேர்டாக நம்மை சீர்படுத்துகிறது. நம்ம மாதத்துக்கு ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டு வருஷத்துக்கே அதை ஸ்டோர் பண்ணிடுவோம். அவ்வளோ சமத்துக்குட்டிய. மாதத்துக்கு ஒரு நாள் தான் பைபிள் வாசிப்போம், ஆனால் வருஷம் முழுசுக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் அன்னைக்கு படித்தோம்ல, நான் அன்னைக்கு படித்தேன்ல, பிரியாணி அன்னைக்கு சாப்பிட்டேன்ல. நான் சொல்கிறோம், கொண்டா சுட சுட கேட்குறோம் தானே. ஆராதனை முடிஞ்சிட்டு போகிற இடம் எது? பிரியாணி சென்டர், அதுதானே. அப்போ உலக பிரகாரமான ஒரு நல்ல உணவை நாம் ஏற்றுக்கொள்ள வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வரக்கூடிய அந்த உணவை நாம் பெற்றுக்கொள்ளுவதற்கு உபத்திரவங்கள் நம்மை சீர்படுத்துகிறது. அவுட்வேர்டு டிசிப்ளின் என்னன்றதை நம்ம பார்த்து விடலாம். கபடமின்மை, சிம்பிளிசிட்டி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கலாம். 1 பேதுரு 2:1-2. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், டேஸ்ட் பண்ணிருக்கீங்களா? அப்படின்னா சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும். இந்த வார்த்தையெல்லாம் யாருக்குங்க சொல்றாரு பேதுரு? சபைக்கு. சபையிலே இது காணப்படுகிறதா? சாத்தியமா? சபையில இருக்கக்கூடாதே. துர்க்குணம் மட்டும் இல்ல, சகலவித துர்க்குணம், பொறாமைகள், கபடம், சகலவித கபடம், இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ். வஞ்சகங்கள், பொறாமைகள், காசிப், இதெல்லாம் எங்கெங்க காணப்படுகிறது? ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நீக்குகிறது தான் சிம்பிளிசிட்டி. ஏதோ வெளியில நகைகளை கலட்டி விட்டா, வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், சரி 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 பத்திரம், உள்ள எல்லாம் ஸ்டோர் ஆகியிருக்கே. ஒட்டடை, அழுக்கு, தூசி, குப்பைகள், அங்கங்கே சாப்பிட்டு போட்ட பல தோல்கள், விதைகள், இங்கிட்டு நறுக்கின காய் தோல்கள், விதைகள், அப்படி அப்படி கூறு போட்ட மாதிரி இருக்கே. ஒரு பக்கம் அழுக்கு துணிகள், தலையில் எண்ணெய் தேய்ச்சி பல வருஷம் ஆயிடுச்சு. இதை வரவேற்போமா? அவுட்வேர்டையும் கர்த்தர் சீர்படுத்துகிறவர். வெளியிலே காணப்படுகிற இந்த அலங்கோலங்கள் எல்லாம் மாற வேண்டுமே. உபத்திரவங்கள் நம்மை சீர்படுத்துகிறது. சிம்பிளிசிட்டி, சோலிட்யூட்,
தேவனோடு தனித்திருக்கும்படியாக உபத்திரவம் நம்மை உந்தி தள்ளுகிறது. வாசிக்கலாம் மீகா 7ஆம் அதிகாரம். நான் முடித்து விடுகிறேன். மீகா 7 வாசிக்கலாம். 7 எடுத்துக்கொள்ளுவோம். 14 வாசிக்கலாம். கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமா. அது எப்படிங்க தனியா இருக்க முடியும்? தனியா போயிடுவியா? தனியா செஞ்சிருவியா? ஸ்கூலுக்கு எப்படிங்க போறோம்? தனியா தானே போறோம். ரெஸ்ட் ரூம் சொல்றாங்கல்ல, அங்க எங்க போறோம்? 10 பேரை கூப்பிட்டுக்கிட்டா உள்ள போறோம்? தனியா தானே போறோம். அது முடியும் என்றால் கர்த்தர் சொல்றாரு, கர்மேலின் நடுவிலே தனித்து. எப்படிங்க? வனவாசமா இருக்கிற. யாரு வனவாசமா இருக்கிறது? மந்தை. கர்த்தருடைய சுதந்திரமான மந்தை. நம்ம கூட்டமா இருந்து பழகிட்டோம். குரூப்பா இருந்தாதான் காரியம் சாதிக்க முடியும், சிலருடைய ஐதீகம். ஆனா வேதம் சொல்லுகிறது, என் சமூகத்திலே தனித்து நில். தனித்து நீங்கள் தேவனோடு உறவாடி பாருங்க. அதில் கிடைக்கிற அபிஷேகம், அந்த தைலம் உங்களை ஃப்ரெஷ் ஆக்கும், உங்களை புதுப்பிக்கும், உங்களை உணர்வுள்ளவர்கள் ஆக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும், உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், சகலவற்றாலும் நிரப்பிவிடும். எது? தனித்து தேவனோடு வாசம் பண்ணுவது. உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். கோலும் தடியும் தேற்று. கோலும் தடியும் ஒரே பொருள் தான். ஒரு நேரம் அந்த கோலை வச்சு என்ன ஆக்கிறார் ஆண்டவர்? தடியா மாத்திரார். மண்டையில் நச்சுன்னு ஒன்று போடுறார். அப்போதான் ஆடு என்ன பண்ணுது? தப்பா போயிட்டோமோ, நேரா செல்ல வேண்டும். கர்த்தருடைய கோலும் தடியும் நம்மை சீர்படுத்துகிறது. மாத்திரமல்ல, கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணம் செய்ய இந்த இருதயத்திலே ஒரு துணிவை தருகிறது. ஆண்டவரே, உமக்கு என்னை தருகிறேன். லௌகீக இச்சைகள் எனக்கு வேண்டாம் ஆண்டவர். உம்முடைய அன்பு எனக்கு வேணும் ஆண்டவர். உம்முடைய கிருபை எனக்கு வேணும் ஆண்டவர். உம்முடைய இரக்கம் எனக்கு வேணும் ஆண்டவரே. ஓ டேஸ்ட் அண்ட் சீ தட் த லார்ட் இஸ் குட். கர்த்தர் தயையுள்ளவர் என்பதை நாம் ருசித்திருந்தா இந்த தேவையற்ற காரியங்களை எல்லாம் ஒதுக்கி ஒழித்து நாம் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றாற் போல சீராய் வாழ முடியும், கீழ்ப்படிய முடியும். இயேசு அப்படித்தானே கீழ்ப்படிந்தார். பட்ட பாடுகளினாலே அவர் குமாரனாய் இருந்தும் கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார் என்றால், அவரை பிதா எப்படி சீராக்குகிறாரோ உங்களையும் என்னையும் அவ்விதமாக சீர்படுத்தும் பொழுது தேவனுடைய வேலையை செய்வதற்கு நாம் தகுதி உள்ளவர்கள் ஆகிறோம். இன்று அநேகர் கையில் தடி எடுத்துட்டா அவங்கெல்லாம் யாருங்க? பாஸ்டர். பாஸ்டர் என்கிற பெயரிலே ரீசெண்டாக யாரோ ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. ஒரு திருடன் பாஸ்டர் வேஷம் போட்டு ஒவ்வொரு வீடு சந்திக்க போயிருக்கிறார். டங்ஸ் பேசுகிறாருங்க திருடன். சிரிக்கவா அளவான்னு தெரியல. டங்ஸ் பேசி ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணிட்டு அந்த வீடு அப்படியே நோட்டம் போட்டுக்கிறார். இப்போ லாக்கப்பில் இருக்கிறாராம். இப்படி பாஸ்டர்களும் இந்த நாளிலே உலாவுகிறார்கள் தானே. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? ஆனால் வேதம் நம்மை அவருக்கு சேவை செய்வதற்கு உபத்திரவங்களின் வழியாய் நம்மை பூரணப்படுத்துகிறது. சும்மா இஷ்டம் போல எல்லாரும் தேவனுடைய வேலையை செய்ய முடியாது. ஆசிரியராக இருக்கிறவங்க போய் மருத்துவமனையில் நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு, இன்னைக்கு செப்டம்பருங்க டீச்சர்ஸ் டே, நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு டாக்டராக பணிபுரிகிறேன் என்று ஏதாவது ஒரு மருத்துவமனையில் போனால் அவர்களை வரவேற்குமா அந்த மருத்துவ நிர்வாகம்? ஆசிரியர் என்றால் ஆசிரியர் தான், மருத்துவர் என்றாலும் அவருடைய துறையிலே தான் அவர் மருத்துவராக இருக்க வேண்டும். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நான் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டு, இன்றைக்கி இந்த சன்லாம் இன்றைக்கி லீவு போட்டுருச்சுங்க, மழை காலமாக இருக்குது, அதனால் கண் டாக்டரே நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் இன்றைக்கி வந்து எல்லார் கண்ணை நோண்டி போட்டு தள்ளுறேன் சொல்ல முடியுமா? அவரவருக்கென்று வேலையை தேவன் வைத்திருக்கிறார். தேவனுடைய வேலையிலும் வேலைகள் பகுத்து பிரியப்படுகிறது.
எல்லாரும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது. உங்களுக்கு தேவன் எந்த வேலையை வைத்திருக்கிறார்? நான் கேட்குறது உங்கள் வீட்டு வேலையை சொல்லலை. நான் சொல்கிறது நீங்கள் உலக பிரகாரமான வேலையில் கேட்கல. கர்த்தருடைய சரீரத்திலே நீங்கள் எந்த வேலையை செய்ய விரும்புகிறீர்கள், அதற்கு தேவன் உங்களை தகுதிப்படுத்துகிறவர். தேவன் எப்படி தகுதிப்படுத்துகிறார்? உபத்திரவங்களின் ஊடாக உங்களை பூரணப்படுத்துகிறார். அடுத்ததாக கார்ப்பரேட் டிசிப்ளின், இன்வேர்டு அவுட்வேர்டு. இப்போ கார்ப்பரேட்டாக கர்த்தர் நம்மை சீரமைக்கிறார். கன்ஃபெஷன். நம்ம பாவம் செய்யும் பொழுது சிலர் மறுத்து பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதில் என்ன தப்பு இருக்கு? யாரு தான் பாவம் செய்யலை? அப்படி இல்லை, நான் பாவி. 2 பேர் ஆலயத்துக்கு போனாங்க. ஒருத்தர் பீலாவா ஜோம் பண்ணார், தோத்திரான்னாரு. இன்னொருத்தர் சொன்னார், எனக்கு எதுவுமே சொல்கிறதுக்கு துப்பு இல்லைப்பா, ஹேவ் மெர்சி ஆன் மீ. சிம்பிளாக சொன்னார். ஆண்டவர் அங்கேயே ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டார். அவன் அல்லன்ட்டார். இவனே நீதிமான் ஆக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இப்போ நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு திரும்பி போக போகிறீங்க. எப்படி திரும்ப போகிறோம்? வந்த வண்ணமாக இல்ல ஆண்டவரே. நம்ம ஜெபம் அப்படி தானே இருக்கிறது. வந்த வண்ணமாக இல்ல ஆண்டவரே, போகும்போது என்னை நிறைத்து அனுப்புங்க. அப்போ தேவனுடைய பணியை செய்வதற்கு ஒரு விதத்திலே நாம் தவறுகிறோம் என்றால், அந்த தவறை ஆம் என்று ஒத்துக்கொள்ளுகிற மனம் வரும் என்றால், த்ரூ ட்ரையல்ஸ், த்ரூ ஹார்ட்ஷிப்ஸ். தாவீது பாவம் செய்து விடுகிறான், வழி தப்பி விடுகிறான். ஞான திருஷ்டிக்காரனிடத்திலே கர்த்தர் சொல்லி அனுப்புகிறார். அவன் ராஜா கிட்ட நேரில் வந்து ஓ ராஜா அப்படின்னு சொல்ல முடியாது, தலையை வாங்கி போட்டுருவான். அவன் விவரமாக ஒரு கதை சொல்லுகிறான். கதையை கேட்ட உடனே ராஜாவுக்கு கோபம் வருகிறது. அவன் கொல்லப்பட வேண்டும். யாரு? நீ சொல்றியா? நீ தான். பட்டென்று தீர்க்கன் வெடிக்கிறான். யாரை பார்த்து பாவம் செய்தேன்னு சொல்ற? கேட்க முடியலை. நான் பாவம் செய்தேன் ஒத்துக்கொள்ளுகிறான். ஜனங்களை தொகையிடு தாவீது கட்டளையிட்ட பொழுது யோவாப் அங்கே சொல்லுகிறான், நோ, கர்த்தர் பார்வைக்கு இது சரியல்ல. நான் ராஜாவா நீ ராஜாவா? சொன்னதை செய். கர்த்தருக்கு அது பிரியம் இல்லை என்று யோவாப் அதை அரை மனதோடே செய்கிறான். கர்த்தர் அங்கே 3 ஆப்ஷன் வைக்கிறார். போப்பா அவன்கிட்ட போய் கேட்டுவா. அவன் தாவீது சொன்ன முதல் வார்த்தை, நீங்கள் 2 சாமுவேல் 24 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். நான் வெகு அதிகமாய் பாவம் செய்தேன், புத்தியீனமாய் நடந்துக்கிட்டேன். அப்போ தேவ பிள்ளைகள் புத்தியை இழந்து நடக்கக்கூடிய தருணங்கள் நமக்கு வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம். அதெல்லாம் தப்பு இல்லைங்க. சிலர் இன்னொரு டயலாக் வச்சுருப்போம், நான் கர்த்தர்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், மனுஷர்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். கர்த்தர் சொல்கிறாரு, போய் அவன்கிட்ட போய் ஒப்புரவாகிட்டு வான்றார். நீ அவனுக்கு விரோதமாக தானே பேசுன, என்கிட்ட மட்டும் வந்து சொல்லுவீரோ? ரொம்ப பரிசுத்தம் தான். போ, முதல்ல அங்கே போய் ஒப்புரவாகிட்டு பிறகு வந்து என்ன பண்ணு? காணிக்கையை செலுத்து. ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தரை ஆராதிக்க முடியும். நம்ம ஆராதிக்கிறது மற்றவங்க போடுகிற அந்த இசையினாலோ அல்லது மற்றவங்க நம்மை உற்சாகப்படுத்தி உந்தி தள்ளுவதினாலோ அல்லேலூயா என்ற பரவசம் அல்ல. உண்மையிலே உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து லார்ட் ஐ வர்ஷிப் தி, உம்மை ஆராதிக்கிறேன். அந்த ஆராதனை எங்கே வரும்னா, உபத்திரவங்களின் ஊடாக யார் ஒருவர் செல்லுகிறார்களோ அவர்கள்தான் கர்த்தரை திறந்த மனதோடு ஆராதிக்க முடியும். இல்லைன்னா பல சிந்தனைகள், இந்த மனசு இருக்குதே, பல காரியங்களை யோசித்துக்கிட்டே இருக்கும். ஆனால் வாய் என்ன சொல்லும்? தோத்திராண்டவரே, தோத்திராண்டவர், தோத்திராண்டவர். ஆண்டவர் சொல்லுவார், உதடு என்ன கனம் பண்ணுதுப்பா, உன் உள்ளம் எனக்கு விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குப்பான்னுவார். உள்ளமும் உடலும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு யாருக்கு முடியும் என்றால்
உபத்திரவங்களின் ஊடாக இயேசு குடித்த பாத்திரத்திலே நானும் குடிக்கிறேன் என்று ஒருவர் சொல்ல முடியும் என்றால் அவர்களால் கர்த்தரை நிறைவான உள்ளத்திலிருந்து ஆராதிக்க முடியும். நம்ம எப்படிங்க ஆராதிக்கிறோம்? செலிப்ரேட் பண்ண முடியும் சொல்லுகிறார் ஒரு ஆசிரியர். என்ன செலிப்ரேஷன்? பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை. நமக்கு பஸ்கா பண்டிகை எது? திருவிருந்து தான் பஸ்கா பண்டிகை. அது நமக்கு என்னது? பண்டிகை. மாத்திரமல்ல, ஓய்வு நாள், பரிசுத்த ஓய்வு நாள், அதுதான் நமக்கு பண்டிகை. அப்போ ஒவ்வொரு ஓய்வு நாளுமே நமக்கு எதுங்க? செலிப்ரேஷன். கொண்டாடுவோம், கர்த்தரை கொண்டாட வேண்டும். பரிசுத்த ஓய்வு நாள், பரிசுத்த நற்கருணை, இதிலே நாம் மனம் உவந்து கர்த்தரை கொண்டாடி ஆராதிக்க வேண்டுமே. அந்த ஆராதனைக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். நாம விருப்பம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோமா? தலைகளை தாழ்த்துவோம். மீதியை வருகிற நாட்களிலே பார்த்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் நமக்கு போதனையை கொண்டு வருகிறது, பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது, ஆறுதலை கற்றுக் கொடுக்கிறது. அவருக்கு பேரே ஆறுதல் செய்கிற தேவன். நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறார். உபத்திரவங்கள் நம்மை சீர்படுத்துகிறது. ஆல் தீஸ் ட்ரையல்ஸ், இந்த கப்பில், இந்த பாத்திரத்தில் குடிப்பது டெம்பரரி, நாட் அ பெர்மனன்ட் ஒன். அதி சீக்கிரத்திலே நீங்கும் லேசான உபத்திரவம் நமக்கு எதை கொண்டு வருகிறதா? மிகவும் அதிகமான நித்திய கனத்தை, நித்திய மகிமையை நமக்கு தருகிறது. லூக்கா, யோவான் 18:11, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணாதிருப்பேனோ. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசியிருப்பார் தானே. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமே. அநேக நேரங்களிலே இந்த உபத்திரவத்தை நாம் கிவ் அப் பண்ணி விட்டு விடுகிறோம். ஆண்டவரே, உம்மோடு வைத்திருக்கிற உடன்படிக்கையை நான் மீறி கொள்ளுகிறேன், பிரேக் பண்ணி கொள்ளுகிறேன். கர்த்தரை விட்டு தொலைவிலே போய் விடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உபத்திரவங்கள் நம்மை சீராக்குகிறது. நம்மை அடக்கி ஆளுகிற தெய்வம் அல்ல, அன்பினாலே நம்மை பயனுள்ளவர்களாக்குகிறார். மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கான வாய்க்கால்களாக உருவாக்குகிறார். அவபக்தியை, லௌகீக இச்சைகளை வெறுத்துவிட செய்கிறதே உபத்திரவம். தேவ பக்தியும் நீதியும் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நம்மை சீராக்குகிறதே. நன்றி ஆண்டவரே. நன்மை செய்து பாடுபடும் பொழுது நீ பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். தேங்க்யூ லார்ட். நம்ம அதிலே கவனமாயிருக்க வேண்டும். தவறு செய்து பாடுபட்டா அது வேஸ்ட்டுன்னு சொல்லுகிறார். அந்த தவறை திருத்திக்கோன்னு சொல்லுகிறார். ஆனால் நன்மை செய்து பாடுபடும் பொழுது நீ பொறுமையாய் சகித்துக்கோ, அது உனக்கு நல்லது. அதிகமான, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை கொடுக்கிறது. அதி சீக்கிரத்திலே நீங்கி விடுகிற இந்த லேசான உபத்திரவத்தை நீ ஏற்றுக்கொள். நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ எங்கே போனாலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். அவருக்கு தெரியும்
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு தமக்கு நேரிட போகிற யாவற்றையும் அறிந்தவராய் எதிர்கொண்டு போகிறார். அங்கே எதிரிலே நிற்கிறவர்கள் பல எண்ணிக்கையில் இருக்கிற போர் சேவகர்கள், பிரதான ஆசாரியருடைய கைக்கூலிகள், பரிசேயரால் அனுப்பப்பட்டவர்கள். இவர் சிங்கிள் மேன். ஆனால் தைரியமாக கேட்குறாரு, யாரை தேடுறீங்க? நான் தான் சொல்லும் பொழுது அவங்க தான் விழுந்தாங்க. அநேக நம்பரோட வந்தாங்க, விழுந்ததும் அவங்க தான். கர்த்தர் மகத்துவமானவர், தம்முடைய சத்தத்தை கேட்க பண்ணுகிறவர், தம்முடைய புயத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. தள்ளாடுகிற முழங்காலோடு காணப்படுகிறோமோ? தளர்ந்து போன கைகளோடு காணப்படுகிறோமோ? கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், தளர்ந்த முழங்கால்களை திடப்படுத்துங்கள். உங்க ஜெபத்தை திடப்படுத்துங்க. தளர்ந்து போயிட்டீங்களா? உங்க கை தளர்வாகி விட்டதா? டேக் கரேஜ், தைரியப்பட்டுக்கங்க. இந்த உபத்திரவம் டெம்பரரி தான், ஆனா இது கொண்டு வருகிற கான்சிக்வன்சஸ் மிகப்பெரிய பலன், மிகவும் அதிகமான நித்திய கனத்தை, நித்திய மகிமைக்குள்ளாய் நம்மை கொண்டு செல்லுமே. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவோம். என் கூட நீங்க பேசி இருக்கிறீங்கப்பா, உங்க வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதா. கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதா. தொடர்ந்து ஓடுவே, தொடர்ந்து ஓடுவே. தொல்லைகள் என்ன செய்யும்? தொல்லைகள் என்ன செய்யும்? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமே, என் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவங்கள் அது கடந்து போய்விடும், அதில் என் சிந்தையை வைக்க மாட்டேன். ஆனால் ஒன்றத்தில் என் சிந்தையை வைக்க போகிறேன். என் கண்ணு முன்னால வார்த்தையானவர் வேதாகம வடிவிலே இருக்கிறார். என் கண் முன்னால் இயேசுதான். நம்மளே எத்தனை பேர் சொல்ல போகிறோம், உங்கள் கண்ணு முன்னால் யார் இருக்கிறா? இயேசுவே நீங்க தான்பான்னு சொல்லுங்க. இயேசுவே நீங்க தான்பான்னு சொல்லுங்க. தொடர்ந்து நான் ஓடுவேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற தொல்லைகள் என்னை என்ன பண்ண போகுது? நான் அந்த தொல்லைகளை பார்த்து சோர்ந்து மனமடிந்து விடுகிறேனே, என்னை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. திரும்ப ஒரு தடவை நம்ம சொல்லுவோமா கர்த்தரை பார்த்து, இந்த தொல்லைகள் என்னை என்ன செஞ்சிரும்? நான் இந்த தொல்லைகளை பார்த்து பயப்பட போகிறதில்ல, கர்த்தரை பார்த்து தான் பயப்பட போகிறேன். நான் கர்த்தரை சாரும் பொழுது என்னை தேவ பக்தியுள்ளவராக, நீதியுள்ளவராக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறவர். தேங்க்யூ லார்ட். கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதா. கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதா. தொடர்ந்து ஓடுவே,
தொல்லைகள் என்ன செய்யும்? தொல்லைகள் என்ன செய்யும்? ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்த இயேசுநாதா, ஒப்பற்ற சொல்லுவோம், ஒப்பற்ற என் செல்வமே, ஓ எந்த இயேசுநாதா, உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே, நான் உம் பாதம் ஓடி வந்தே. எத்தனை பேர் இயேசுவின் பாதத்திலே நான் அமர்ந்திருக்க போகிறேன்? ஆண்டவர் சொல்லுவாரு, நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நல்ல பங்காகிய உம்மை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற தருணங்களுக்காய் நன்றி அப்பா. எத்தனையோ பிள்ளைகள் இந்த வாய்ப்புகளுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கலப்பா. எங்களுக்கு இந்த வாய்ப்புகளை தந்திருக்கிறீரே. உங்க பாதம் ஓடி வருகிறோம் ஐயா. எங்களை கீழாய் தள்ளுகிற இந்த உபத்திரவங்களை குறித்து எத்தனை மேலான காரியங்களை வேதத்திலே புதைத்து வைத்திருக்கிறீரப்பா. ஆழத்திலே எங்களை கொண்டு செல்லுகிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. நாங்கள் நன்மை செய்து பாடுபட, பொறுமையாய் சகிக்க, உமக்கு முன்பாக பிரீதியான வாழ்க்கை வாழ ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்கப்பா. எங்களை பலப்படுத்துங்க. உங்க நல்ல தைலம் எங்கள் சிரசுகளிலே ஊற்றப்படுவதாக. நீர் மாத்திரம் மகிமை அடைவீராக. எங்களுக்கும் ஐயா மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை நீர் கொடுக்க போதுமானவராயிருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும் ஐயா. ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள நீர் வைத்திருக்கிற பாத்திரத்திலே நாங்களும் பானம் பண்ண ஆவியானவருடைய கிருபை எங்களை மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஆவியானவருடைய மேகம் எங்களை மறைத்து கொள்ளட்டும் ஐயா. ஆவியானவருடைய அக்னி ஸ்தம்பம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மடங்கடிக்கப்பட்டு போகட்டும் என்று கட்டளையிடுகிறோம். உம்முடைய நாமத்திலே நீர் சிந்தி இருக்கிற இரத்தத்தின் புண்ணியங்களை சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் அனைத்தும் உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வல்லமையும் வழிநடத்துதலும் இன்றும் என்றுமான சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.